பேச்சு அல்ல அவசியமான அரட்டை. நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. பெயர்கள் பதியும் உண்மை விடியும் கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும் அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். சதீஷ் செம்பாங் பொக்கோ. அரட்டை மரம் 103வது எபிசோட் டேவிட். 103வது எபிசோட். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. சாரி இப்போ கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. ஒரு வாரம் ஆக போகுது. 19 நாள் ஆச்சு. கொஞ்சம் வேலையாயிடுச்சு. அதால் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது போச்சு இதில். ஸோ சதீஷ் என்னாச்சும் இருக்கா? அதான் டேவிட் கேட்டிருக்காங்க என்ன இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றும் வீடியோ போடலையே. பொதுவாக 2 வாரத்தில் போட்டுருவோம். இது 3 வாரம் ஆக போகுதுன்ட்டு. ஆஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் வேலை நிறையா இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ்க்கும் வந்து வந்துட்டு போகிறது வந்து கொஞ்சம் குறவாக இருந்தனால வந்து முடியல. ட்ராவலிங் அப் அண்ட் டவுன் அதனால தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல் டேவிட் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் இன்றைக்கி தான் யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிவிட்ருக்காங்க 2 years ஆஃப் மேக்கிங் யூடியூப் கிரேட்னு. மலேசியாவில் அரசியலில் வந்து முழுக்க அரசியல் மட்டுமே மற்றும் சமூக நடப்புகளை பற்றி பேசுகிற பாட்காஸ்ட் வந்து நம்ம அரட்டை மரம் தான். உங்களோட சப்போர்ட் நமக்கு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக வந்து இந்த கற்றுக்கிட்டு ஆடுறது பாடுறது சினிமா அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கெல்லாம் கிடைக்கிற ரீச் வந்து சமூகத்தை பற்றி பேசுகிறப்ப அரசியலை பற்றி பேசுகிறப்ப கிடைக்காதது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய பொருட்களை பற்றி நீங்கள் உங்களோட சர்வீசஸை பற்றி நீங்கள் ப்ரொமோட் பண்ண நினச்சாலும் கால் பண்ணுங்கள். வில் கிவ் யூ அ காம்படிட்டிவ் பேக்கேஜ். அதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்களால் வந்து ஃபுல்லாகவும் செய்ய முடியும். பிகாஸ் எங்களோட தனிப்பட்ட இன்கமையும் நாங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த கட் கொஞ்சம் இருக்குது. ஸோ இஃப் யூ கேன் சப்போர்ட், நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தென் ஐ திங்க் நம்மளால் வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன் டேவிட். காமெண்ட்ஸ் அவ்வளோ இல்லை தானே? காமெண்ட் இல்லை டேவிட். போன வாட்டி வந்து கடைசியாக நம்ம பேசுகிறது வந்து சகாமா ட்ராமர் பற்றி. ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து அதுக்கு அவங்க கருத்து கொடுக்குறாங்க. பட் ஐ திங்க் இப்போ உள்ள லேட்டஸ்டான கருத்து வந்து அதை அந்த நம்ம சொன்னோம்ல இந்த இக்ராம் அதெல்லாம் வந்து ரொம்ப பேருக்கு வந்து அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் இந்த டீட்டெயிலாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டேவிட். சரி, அதே மாதிரி இன்னொன்னு சப்ஜெக்ட் நான் அந்த இடத்துல சில எபிசோட்ஸ்க்கு முன்னால் வந்து நம்ம வந்து பேசணும், ஸ்பெசிஃபிக்காக பேசணும். இந்தியர்கள் வந்து அரசு துறையில் வந்து குறிப்பாக P3 ஆஃபீஸர்ஸ் ஆகிறது வந்து ஏன் இல்லை, அறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். இதுக்கு வந்து என்ன கைடன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு திடீர்னு ஒரு இயக்கம் வந்து அண்மையில் ரேடியோ நம்ம அது மின்னல் FM வந்து ப்ரொமோட் பண்ணுறதை பார்த்தேன். இமயம்னு நாங்கள் வந்து இந்தியர்கள் வந்து கவர்மெண்ட் அரசு துறையில் வேலை செய்கிறோம். எவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க? அதான் இமயம் வந்து திருநாள் வந்து பனிமூட்டத்தில் மறைஞ்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். இப்போ தான் இமயம் வந்து மறுபடியும் தெரியுது அவசரங்க. ஆனால் அவங்க வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிற இந்தியர்களுடைய இயக்கம். இன்னும் அதிகமான இந்தியர்கள் வந்து அரசு துறையில் குறிப்பாக P3 வர்றதுக்கு எதனாச்சும் செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் திடீர்னு வந்திருக்காங்க, பார்ப்போமே. அதிகமான இந்தியர்கள் P3 ஆஃபீஸர்ஸ் ஆகணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஏக்கம், நம்மளுடைய எண்ணம். அதை தான் நம்ம பதிவு பண்ணோம். ஸோ இங்கேருந்து இதை பற்றி பேசுகிறாங்க, நம்ம இருக்கோன்றது யாருக்கும் தெரிலன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்கன்னா நல்லது. இன்னும் அதிகமான பேர் அதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் டேவிட். ஆமாம் சதீஷ். நம்ம அதில் அது நம்ம பேசணுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றா வரம்போக்கு ஒளிஞ்சிருந்தீங்களாம் வெளியே வருவாங்க. 2-3 விஷயம் நம்ம பேசணும் இருக்கு. இவ்வளோ நாள் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா இருக்காங்க. நல்லது, அந்த ஏக்கம் இருக்கிறது நல்லது. இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ நாளாக செயல்படாத இருந்தவங்க திடீர்னு நம்ம பேசுகிறோன்னு இது ஆரம்பிக்குது, வெளியே வராங்கன்னா. இதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கிட்டு தெரியலையே எவ்வளோ பேர் வேலைக்கு எடுத்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் இல்லையே எவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம எவ்வளோ ஏக்கத்தை பார்க்குறோம். என்ஜிஓன்றது வந்து விதவிதமாக இருக்குது பாருங்க. ஸோ சில பேர் வந்து அது ஒரு துறையில் எடுத்துக்கிட்டாங்களோ அதிலே என்ஜிஓ இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டு இது நம்மளுக்கு ரொம்ப தேவைன்னும் பார்த்தா திடீர்னு இதை பற்றி பேசுகிறாங்க. நினைக்கிறேன் மினிஸ்டர் நினச்சி சொல்லியிருப்பாங்க போக்கு. ஏன்னா அந்த மினிஸ்டரும் வந்து இவங்களோட இதெல்லாம் போயிருக்காரு ரமணன். ஆமாம், அந்த மினிஸ்டர்ஸுக்கு வந்து நம்மளை இதில் பற்றி பேசுகிறோன்னு வச்சு ஏற்கனவே நம்மளை சொன்னார். என்ன சொன்னார், நம்ம பாட்காஸ்ட்டை பற்றி தான் சொன்னார். என்னமோ ஒன்று இல்லை, ஓகே தான், நல்லதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் நாங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்து அப்போசிஷன், நாங்கள் அதான் செய்வோம். அதுலேருந்து நல்ல விஷயம் எடுத்து செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் பேரை எடுத்து கூட எடுத்துக்கோங்க. சமுதாயத்துக்கு நல்லது சேர்ந்தால் சரி, நம்ம அதை தான் சொல்கிறோம். அப்புறம் அதை விட்டுட்டு என்ன சொன்னாங்க, 2 பேர் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே என்னமோ பேசுவாங்க, நம்மளை தான் சொன்னார்.
ஆனால் உங்களோட நாங்கள் நல்லா தமிழ் பேசுவோம், அது வண்டி பதிவு பண்ணிக்கிறேன் நான். சரி, தமிழ்னோட நம்ம டாபிக்கோட போவோம் சதீஷ். அந்த மினிஸ்டர் தான் ரமணன். ரமணன் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஹீரோவுமே இருக்காரு. ஏன்னா ஹீரோன்னு பார்த்தோன்னா இந்தியர் மக்களுக்கு மலேசியாவில் அவர் தான் தலைவருமாய் ஒரு தோற்றத்தை காமிக்கிறாரு, படம் காட்டுறாரு, ஒரு படம் காமிச்சிட்டு இருக்காரு. பட் வந்து அதை சொந்த கட்சியிலே அவர் தெளிச்சு வந்திருக்காருல, கோஸ்லாம் அந்த ரேங்கிங்கில் இருக்காரு. பட் அவர் மினிஸ்டர் ஆக்குறதுக்கு இது மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தைக்கு வாயை கூட திறக்கல. நாலு போய்கிட்டு இருக்கு பாரு. பார்க்க போனால் இந்நேரம் வந்து அவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருந்தா இப்போ அவர் பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கும். பட் அவரோட மினிஸ்ட்ரியே வேற. பட் அவர் வந்து ஒரு தமிழ் சொன்னால தமிழ் பள்ளியோட ஒரு 30 மில்லியன் கொடுத்துருக்காரு. அது பார்க்க போனால் அந்த ஃபஸ்லினாவுக்கு வந்து நாக்கு கூசுது போக்கு. தமிழ் பள்ளிக்கு 30 மில்லியன் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து மந்திரியான் மூலியமாக அந்த ஃபண்டிங் வந்திருக்கு. அது எப்படி தண்டெல்லாம் போகணும்னு பார்க்க போனால் ஃபஸ்லினாவோட மினிஸ்ட்ரி தான் செஞ்சுருக்கணும். கேபிஎம் மந்திரியான் பண்டிட் மலேசியா. பட் திடீர்னு என்ன நடக்குது பார்த்தோன்னா நாட்டில் ரமணன் அவர் வந்து ஒரு டெபுட்டி மினிஸ்டர். அவரோட மினிஸ்ட்ரி வந்து இந்த கோப்ராசிலாம் பார்த்துக்கிற மினிஸ்டர். அவர் வந்து மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்குது. எங்கன்னு பார்த்தோன்னா மித்ராலையும் அவர் தான் மூக்க நுழைக்கிறாரு. யாருக்கு காசு கொடுக்கணும் எங்கே போனால் அவர் தான்றாரு. பிரபா வந்து என்ன நிலைமையே தெரியல. இலாங்களா சொல்ல இலாங்க. பட் அதோட இன்னும் கேவலமான விஷயம் பார்த்தோன்னா ஃபஸ்லினாவோட மந்திரியான் பண்டிடேக்கானு அந்த 30 மில்லியன் எங்கேருந்து வருது தெரியலாம். இது வந்து முக்கியமந்திரியான்லேருந்து வருதா இல்லை மித்ராலேருந்து வருதா இல்லை பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் அலோகேஷன் கொடுத்துருக்காரா என்னன்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து பில்லியன் கணக்கில் வந்து மந்திரியான் பண்டிடிக்கால் இருக்கு. ஸ்கூல் செய்கிறது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள் படிப்புக்கு ஸ்கூல் ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்கூல் கட்டுறது மட்டும் மந்திரியான் பண்டிடிக்கால் தான் அதோட வேலை. பட் ஏன் தெரியல, இந்தியர்களுக்கு வந்தோன்னே இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் பேச ஆரம்பித்தோன்னே அந்த மந்திரியால வந்து அதை செய்ய முடியல. மீன்ஸ் மந்திரிக்கு வந்து பிடிச்சிக்கல, தமிழ் பள்ளியை பிடிச்சிக்கல. அவ்வளோதான். அதெல்லாம் பரவாயில்ல ரமணன் நீ செஞ்சுக்கோ. ரமணன் வந்து பேசியிருப்பாரு நினைக்கிறேன். எங்களுக்கு அடி உழுவுது சமுதாயம் வந்து எங்களுக்கு அடி உழுவுது, அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு காசு வேணும் செய்யணும் இருப்பாரு போக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஃபண்டை வந்து அவரு இது பண்ணுற மாதிரி. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், நம்ம ஷார்ட்டாக பேசிடுவோம். இது வேடிக்கையான விஷயம் என்ன பார்த்தோன்னா, அவர் நேற்று ஒரு அறிக்கையை பார்க்குறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் பள்ளிக்கு வந்து டெண்டர்லாம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஓப்பனாக இருக்கும், டெண்டர் ப்ராசஸில் தான் போகணுன்றாங்க. ஏய் என்னடா அது? அப்போ பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ நாள் டெண்டர் ப்ராசஸில் எல்லாமே வேலை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறத பார்த்தா கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட், கவர்மெண்டோட ப்ராஜெக்ட், கவர்மெண்டோட ஃபண்டிங்கு 100% ஆடிட் பண்ணுவாங்க. டெண்டர் ப்ராசஸ் போகணும். ஏன்னா இன்னைக்கு மார்த்தட்டி பேசிக்கிறது பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லிக்கிறாரு, எல்லாம் ஓப்பன் டெண்டர் வந்து துலூசா இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு அவர் தான் சொல்லிட்டாரு. நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தானே. நீ ஏன் கேவலப்படுத்துற? தமிழ் பள்ளிக்கு வந்தோன்னா 30 மில்லியன் ஏன் கேவலப்படுத்துற? ஏய் இந்த விஷயத்துல எம்ஐசி எவ்வளோ தூக்கி வச்சு பேசுவாங்க. எம்ஐசி காரன் தான் கான்ட்ராக்டர், எம்ஐசி காரன் தான் கன்சல்டன்ட், எம்ஐசி காரன் தான் எல்லாம். பட் ஒரு இந்தியன் செஞ்சானா தமிழ் பள்ளிய ஓ மாதிரி சொல்லல. ஓ இது வந்து ஒரு இந்தியன்ஸ் கூட்டிலாம் நாங்கள் கொடுப்போம்ல, ஓப்பன் டெண்டர் யாரு வந்தா வரலான்னு கைறீங்க பத்தியா வேலைய. உன் கட்சியில் உள்ளவனே கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாலும் இந்தியன் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு இந்தியன்ஸுக்கு போகுது தமிழ் பள்ளி, ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க 30 மில்லியன். ஏன்னா வந்து கையேந்தி இடம் தானே சரி, கஷ்டப்பட்டு வாங்கி அது இந்தியன் கொடுக்கூடாதான். ஓப்பன் டெண்டர் ப்ராசஸில் போகணுமா? ஓப்பன் டெண்டர் நீ ப்ராசஸில் போனாவே அங்கே என்ன நடக்கணும் நம்மளுக்கு தெரியும். அதான் என்ன நடக்கணும், எவன் என்னென்ன கிளாஸ் வச்சிருக்கான், என்னென்ன கிளாஸ் லைசன்ஸ் வச்சிருக்கான், சிஐபிடி என்ன கிரேட் வச்சிருக்கானுங்க, இது எல்லாமே இருக்கு. இதுல முக்காவாசி யாரெல்லாம் இந்தியன் கான்ட்ராக்டர் செய்யறாங்க. ஆனா எம்ஐசி டைம்ல, நஜீப் டைம்ல அந்த ஃபண்டை ஒதுக்கி எம்ஐசி வந்து அது எம்ஐசிலாம் அதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாடாங் வால்டோர் ஸ்கூல் இருக்கு பாரு, லாடாங் வால்டோர் வந்து ஃப்ராஃப் வந்து லேண்ட் எடுத்து கொடுத்தாரு. ஸ்கூல் கட்டுறது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட். அந்த டைம்ல வந்து பழனிவேல் இருந்தாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா என்கிட்ட வந்து பேசினாங்க. எம்ஐசி வந்து எம்ஐசியில் உள்ளவங்க தான் கான்ட்ராக்டரும் சரி என்கிட்ட வந்து பேசினாங்க. இல்லைண்ணே கோச் இது பண்ணிக்காதீங்க நம்ம சொன்ன அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு இந்தியன்ஸ் செய்றீங்களா, நல்லபடியா ஸ்கூல்ல செஞ்சு முடிங்க, இவ்வளவுதான். நம்ம வந்து சில கவுன்சிலோட இதெல்லாம் வந்து அவங்களை வெயிட் பண்ணி விட்டோம், வேலை செஞ்சு கொடுத்தோம். பட் இப்போ என்னன்னா இவர் ரமணன் வந்துட்டாரு. சொங்கோ போடுற டைம்ல சொங்கோ போட்டுக்குவாங்க, பாஜு மலாய் போடுறப்ப பாஜு மலாய் போட்டுக்குவாங்க, எல்லாம் ஓயாங்க காமிக்கிறவங்க இன்னைக்கு தமிழ் பள்ளி வந்தோன்னா சொல்றாங்களாம் டெண்டர் ப்ராசஸ்
அது வந்து ரொம்ப தெலுசாக இருக்கணும். இட்ஸ் நாட் நெசசரி இந்தியன்ஸுக்கு கொடுக்கணும். அது என்ன அவமானமான சத்தி. இது வந்து டேவிட் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து டேவிட் இந்த கவர்மெண்ட் செக்டரில் குறிப்பாக அந்த ப்ரொக்யூமெண்ட்டில் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதே வந்து இந்த ஸ்கூல் கட்டுறது கோயில் கட்டுறது மட்டும் தான். 2 தான் மோஸ்ட்லி இல்லை. ஏன்னா மற்ற இதில் வந்து நம்ம ஆளுங்க போனாலும் வந்து ஆஃப்கோர்ஸ் காம்படிட்டிவாக இருக்காங்க. ரியாலிட்டியை பேசுவோம் டிவி, ரியாலிட்டி பேசுவோம். அவங்களால வந்து டைரெக்டான தண்டை வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா SPKK சிஜில் புரோலயான் கிர்ஜாக் ராஜான்னு ஃபுல்லாக வந்து பூமிபுத்ரா சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அன்டில் G7 வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு G7 வரைக்கும் இந்தியன் கம்பெனிஸ் இருக்கு. பட் தே வில் ஆல்வேஸ் கோ as a சப்கான்ட்ராக்டராக தான் போவாங்க. நம்ம நிறைய பேர் மீட் பண்ணுறோம் டிவி, நமக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இன்னொன்று வந்து இந்த சைடு போனீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் டெவலப்பருங்க இவன்லாம் வந்து அவன் ஆளுங்களுக்கு தான் கொடுக்குறான். அதுலேயும் சப்கான்ட்ராக்டர் தான். இதில் நீங்கள் என்ன அதில் இதுன்னு பார்த்தீங்கன்னா டிவி அந்த வேலையோட ஒர்த்தோட வந்து 10 மில்லியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. அந்த அந்த அதில் வந்து 4-5 சப்கான்ட்ராக்டர் இருப்பானுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு இவங்களுக்கு வந்து அந்த வரப்போகிற எண்ட் ஆஃப் த டே அந்த ஒர்க்கோட வேல்யூ வந்து 3 to 4 மில்லியன் தான் இருக்கும். பட் 30 to 40% தான் வந்து அந்த வேல்யூ வந்து அவங்க ஒரு இந்தியன் கம்பெனியால் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து ஏர்லியாக வந்து நஜீப் மேட் அ ஸ்பெஷல் ஐ திங்க் நம்ம வந்து நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் டேவிட். இல்லை நம்ம அப்போ கூட வந்து என்ன சொல்கிறோம், இந்தியன் கம்பெனி கொடுங்க, நீங்கள் மாய்கா மெம்பர்ஸ் உங்களோட க்ரானி கம்பெனி கொடுக்காதீங்கன்னு தான் நம்ம சொன்னோமே தவிர அதை நம்ம வந்து எப்பயுமே பந்தாக்கினது கிடையாது. இந்தியன் கம்பெனிஸ்க்கு நீங்கள் கொடுங்க, ஏன்னா அதை பற்றி நம்ம பேசுனதும் கிடையாது. க்ரானி கம்பெனி கொடுக்காதீங்கன்னு தான் சொன்னோம். என்ன டேவிட் நீங்கள் வால்டோர் சொல்கிறீங்க, சுங்காபாக்காப் இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்தியன் வி நெவர் நீ கட்டு எங்களுக்கு அது எண்ட் ஆஃப் த டே தமிழ் ஸ்கூலுக்கு தமிழன் கட்டுறான், தமிழனுக்கு பிசினஸும் வந்துருச்சு, தமிழ் ஸ்கூலும் கட்டியாச்சு. நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இல்லை அது வந்து ஒரு கல் 2 மாங்காய் பறேன் எக்கானமியும் பூம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து எக்கனாமி கொஞ்சம் டவுன் டவுன் நினச்சின்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவான் மணியை வந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வி allocate 1 billion ஃபார் த அதில் நீங்கள் சொல்லும் போதே 1 billion இது வந்து இதனால் வந்து பூமிபுத்ரா கான்ட்ராக்டர்ஸ் வந்து இதாவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள வந்து அப்லீஃப்ட் பண்ணுறாங்க. வி நாட் அகெயின்ஸ்ட் இட். ஸோ இந்த மாதிரி தமிழ் ஸ்கூல் வரப்போ கோயில் வரப்போ இன்ஃபேக்ட் உங்களுக்கு நினப்பு இருக்குமா என்னன்னு தெரியல, போன வருஷமாக அதுக்கு கோயில் கட்டுறதுக்கு வந்து கூட வந்து இந்த சிஜில் பூமிபுத்ரா சிஜில் வேணும்னு என்னமோ ஒரு வந்துச்சு. அது ஒரு ஃபண்டு கொடுக்குறப்ப சபுத்தான் செய்யறதுக்கு சண்டை போட்டோன்னே வந்து அப்படியே மறைச்சிட்டு இல்லை வேணான்னு சொல்லிட்டு அதுலயும் நீ கையை வைக்கிறன்னா திஸ் இஸ் வெரி வெரி பேட் திங் டு டூ. அதை வந்து அதான் டிவைட் எண்ட் ஆஃப் த டே சமுதாயத்தை பற்றி கொஞ்ச நாச்சும் தெரிஞ்சிருக்கணும், சமுதாயத்து மேலே கொஞ்ச நாச்சும் அக்கறை இருக்கணும். இதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுங்க, அப்புறம் வந்து பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறவன், அப்புறம் ஃப்ராடு வேலை பண்ணி அதை மூடி மறைச்சி அரசியலுக்கு வந்திருக்கவன், இவனுங்கெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சோமா அவனுங்க இப்படி தான் பார்ப்பானுங்களே தவிர சமுதாய அக்கறை இருக்காது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க டிவி, மாய்க்காவாக நம்ம சொல்கிறோம், மாய்க்கால் நிறைய பிரச்சனைங்க இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில அமைச்சர்கள் இருக்கிறப்ப குறிப்பாக டத்தோ சரவணன் இருக்கிறப்பையும் சரி, நான் என்ன பர்சனல் இதை சொல்கிறேன்னே, அவர் பழனிவேல் இருக்கிறப்பையும் சரி, சாமியில் இருக்கிறப்போ இன்னும் ஹைவே கான்ட்ராக்டர்லாம் கூட வந்து தமிழ் கான்ட்ராக்டர் எடுத்து கொடுத்தாங்க. பிகாஸ் அவர் கிர்ஜாராயாவில் இருந்தார், அட்லீஸ்ட் சம்திங்லாம். இப்போ வந்து நான் இப்போ உள்ளதை பேசுகிறேன், மினிஸ்டர் நமக்கு இல்லை, இது டெபுட்டி மினிஸ்டர் வந்து இது போய்ட்டு உக்காந்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னு தெரில நமக்கு. ஆனால் இவர் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றப்ப தமிழ் ஸ்கூல் கான்ட்ராக்டரை நீ டிசைட் பண்ணுற என்ன, அதுவும் வந்து யாருக்கு வேணாலும் கொடுப்போன்னா என்ன அர்த்தம் இது? இல்லை அதான் நீ பார்த்தனா சதீஷ், ஓகே உடனே கேட்பாங்க, நீங்கள் இருக்கும்போது என்ன செஞ்சீங்கன்ட்டு. இப்போ எங்கள் ஸ்டேட்டில் ஸோ நானும் வந்து தமிழ் ஸ்கூல் கமிட்டியில் இருந்திருக்கேன், நீனும் இருந்திருக்கேன், ப்ரொக்யூமெண்ட் கமிட்டியில் இருந்திருக்கோம். நம்ம ஆரம்பித்து வச்சது தான் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது இருந்திருக்கோம் பிணையங்கள ஃப்ராஃப் இருக்கிற மட்டும். இப்போ இதுக்கு இப்போ வந்து தள்ளலாம், இப்போ தோக்கே உள்ள பூந்து நினச்சி சப்ளை பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரியாது. பட் நம்ம இருக்கிற மட்டும் என்ன நினச்சின்னு பார்த்தோன்னா எல்லா ப்ரோசஸும் ஐ மீன் இன்ஃப்ரா வேலை, ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஹால் கட்டுறதோ சரி, டாய்லெட் செய்கிறதோ சரி, என்ன சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் லேப் கட்டுறதோ சரி, எல்லாமே ஈவன் ஜாமா சப்ளை பண்ணுறது கூட நம்மளுக்கு தெரியும் வந்து சீனட்ட குறவாக இருக்கும், இந்த இந்தியன்ஸ் எடுக்கிறாங்கன்ட்டு இவங்களை போய்ட்டு அந்த இடத்துல எடுத்து கொடுக்க சொல்லுவோம் இந்தியன்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் எல்லாம் இந்தியன்ஸ் தான். ஈவன் தோ வந்து அது அந்த ஃபண்ட் வந்து ஸ்டேட்டோட ஃபண்டு, ஈவன் தோ அது கவர்மெண்ட் காசாக இருந்தால் கூட அதை ஒரு வழி தேடி இந்த கான்ட்ராக்டர் இந்தியன்ஸ் கான்ட்ராக்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லி இந்தியன்ஸ் கான்ட்ராக்டர் எவ்வளோ பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் எம்ஐசிலாம் இருந்துச்சு. பட் ஃபெடரல் கவர்மெண்ட் உட்காந்துட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க இந்தியனுக்கு, நீ கடன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ மினிஸ்ட்ரி வந்து நீ கடன் தான் கொடுக்குற இந்த இப்போ வந்துட்டு 30 மில்லியன். என்னோட கேள்வி என்னன்னா 2 இருக்கு. ஒன்று, நீ வந்து இந்தியன்ஸுக்கு வந்து என்ன கான்ட்ராக்ட் கொடுக்க போறீங்க நம்மளுக்கு தெரியல, தமிழ் பள்ளி கட்டுறது இந்தியன்ஸ் தான் கொடுக்க போறீங்கன்னு அதை கேள்வி கேட்டோன்னா இல்லை ப்ராசஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ட்ரான்ஸ்பரா நீ உடனே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்ட, நீங்களாம் எனக்கு கொடுக்கறதுக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட யார் வேணா வரலான்ட்டு. பட் இன்னொன்று இஷ்யூ பார்த்தோன்னா ஃபத்லினாவோட மந்திரியானது
ஏன் வந்து இந்த ப்ராசஸ் பரவாயில்ல, அது முன்னிருக்க மந்திரி அன்னைக்கு தான் இருந்துச்சு. பட் அந்த எலெக்ஷன் வந்து MIC டிசைட் பண்ணுவாங்க. பட் மினிஸ்ட்ரி வந்து ஏன்னா அப்போ கமல்நாதன்லாம் இருந்தாங்க டெபுட்டி மினிஸ்டரா. மீன்ஸ் அந்த வழி இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்னே இல்லையா. ஸோ உட்காந்துக்கிட்டாங்க, தமிழ் பள்ளிக்கு கொடுக்குறோன்னா நீ வந்து ஒரு இந்தியனை தேடுற. ஸோ அந்த இந்தியன் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதே மற்ற பள்ளிக்கெல்லாம் இந்த இஷ்யூ வர மாட்டேங்குது. இதில் இன்னொன்று எண்ட் ஆஃப் த டே வந்து இன்னொன்று 30 மில்லியன் வந்துருச்சு பார்த்தீங்களா. அது வந்து 50 மில்லியன் இருந்துச்சு முதல். 100 மில்லியன் 50 மில்லியன். ஈவன் வந்து முஹிதீன் காலத்தில் கூட வந்து டிஸ்பைட் கோவிட் 50 மில்லியன் வந்து தமிழ் ஸ்கூல் கொடுத்தாங்க. எதனாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்கும் அண்ட் ஃபாலோ. பிகாஸ் ஏன்னா அந்த டைமில் வந்து MIC ஸ்டில் த அவங்க வந்து ஒரு மாதிரியா எடுத்து 50 மில்லியன் இது வந்து 30 மில்லியன் ஆச்சு. இதை கேட்டால் இந்த DAP சொம்புங்க இருக்குங்களே, குறிப்பாக வந்து பேரால உள்ளதுங்க, அப்படியே திருப்புறாங்க. இல்ல இந்த 30 மில்லியன் மட்டும் இல்ல, இங்க இருந்து நாங்க ஒரு 1 மில்லியன் கொடுத்தோம், அங்க ஒரு 5 மில்லியன் கொடுத்தோம், 10 மில்லியன். அப்புறம் தமிழ் ஸ்கூல் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுத்த காசெல்லாம் கணக்கு பண்றாங்க. முந்தி நஜீப் கொடுத்த காசு 100 மில்லியன் 50 மில்லியன் அந்த சம்பளம் கொடுத்த காசெல்லாம் வரும் இல்லையா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா டேவிட், அது DAP குறிப்பா, ஏன்னா வந்து அங்க உட்காந்துருக்க டெபுட்டி மினிஸ்டர் வந்து DAPல இதுல வந்து திரும்ப டேவிட் நான் என்ன சொல்றேன்னா, சாரி டு இதை வந்து நான் ரொம்ப சாஃப்டா சொல்லவே முடியாது. கேவலத்துலையும் கேவலமானவனுங்க, கேடு கட்டவனுங்க டேவிட் இப்போ இருக்கிறவனுங்க. நீ ஜஸ்டிஃபை பண்ற 30 மில்லியன் கொடுத்தது வந்து நாட் எங்களுக்கு பத்தாது. அந்த கணபதி ராவனாச்சும் எதனாச்சும் உன்னை போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதுக்குனாச்சும் லாய்க்கு ஏன்னாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாட் எவர் இட் இஸ் கணபதி ராவ் மேக் சம் சென்ஸ். அவரால் ரொம்ப கத்த முடியலையா என்னன்னு தெரியல, ஏன்னா அவங்க தம்பிக்கு வந்துருவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால வந்து ஏதோ கத்துறாரு அட்லீஸ்ட். ஆனால் இந்த சொம்புங்க இந்த முழுக்க இந்த சீனனுக்கு வந்து பேக் தூக்கி அடிமையாக இருந்து வேலை செஞ்சு அவன் ஆஃபீஸில் வேலை செஞ்சு வந்தவங்க, குறிப்பாக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க பாருங்கள், அவன் பெண்மணியை பற்றி பேசுகிறானுங்கலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எடுத்தோடனே டிஃபென்சிவ் ஆகுறது. எடுத்தோடனே இல்லை இங்கே 30 மில்லியன் இது மட்டும் இல்லை, அங்கே வந்து இவ்வளோ மில்லியன் கிடச்சிச்சு, அந்த மில்லியன் கிடச்சிச்சு, அதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி சொல்லட்டும். மினிஸ்ட்ரி வந்து சொல்லு 50 மில்லியன் நான் இவ்வளோ கொடுத்தேன் பார்லிமெண்ட்டில் சொல்லு. அண்ட் வி ஹேவ் அ மோஸ்ட் யூஸ்லெஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் இன் கண்ட்ரி இஸ் ஃபர்லீனா. இது வரைக்கும் இருந்த சரித்திரத்தில் இருந்ததுலே along the Malaysian history the worst education minister we had is Fadlina. அது வேற இதே இல்லடவே. ஒரு விஷன் இல்லை, ஒரு ஃபோக்கஸ் இல்லை. அண்ட் கம்ப்ளீட்லி வந்து when it comes to the vernacular education, Tamil school and Chinese school, அப்படி கம்ப்ளீட்லி ஷீ இஸ் ignorant or she don't want to entertain இந்த இஷ்யூஸ்லாம் வந்து. அதில் அதுக்கான அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுங்கைபாக்கம் தமிழ் ஸ்கூல், உன்னோட சொந்த கான்ஸ்டிடுவன்சி. எனக்கு நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நிபுந்தபால் மக்கள்கிட்ட வந்து நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மூஞ்சிக்கு வந்து நான்லாம் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்கேன், ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து நீங்களும் தான் மன்னிப்பு கேட்கணும். அதை மன்னிப்பு கேட்டே ஆகணும். பிகாஸ் we didn't know இது இந்த அளவுக்கு மோசமானது. உன்னோட சொந்த தொகுதி, நீ மற்ற தமிழ் பள்ளியை நீ பார்க்கல, எங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு. உன் சொந்த தொகுதியில் அந்த தமிழ் பள்ளிக்கு வரும் 10 மில்லியன் தான் டேவிட் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஐயோ 5 மில்லியன் கேட்டால் கூட போதும், அட்லீஸ்ட் நம்ம அப்படி இப்படி செஞ்சிடலான்ட்டு. அதை கூட கொடுக்காம அவள் யாருன்னு சொல்லி காமிக்குது இந்த இதில். ஸோ அதுதான் டேவிட், அந்த 30 மில்லியன்றதே வந்து எனக்கு வந்து ஐம் நாட் ஹாப்பி. அது என்ன 30 மில்லியன் 50 மில்லியன் கொடுத்தது ஏன் கட் பண்ணி 30 மில்லியன் ஆக்கினேன்? இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா 30 மில்லியன் ஆமாம் பத்தாது, பட் பரவாயில்ல நான் வந்து சின்ன கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூலுக்கு ஒரு 10 மில்லியன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 மில்லியன் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம அப்ளிகேஷன் போடலாம், போட்டுட்டு அப்புறம் இதுக்கு 5 மில்லியன் கொடுக்குறேன்றாரு. ஸோ எனக்கு புரியல என்ன இவர் மினிஸ்டர் வந்து, அதான் எனக்கு என்ன புரியல, மினிஸ்டர் டெபுட்டி மினிஸ்டர் இவருக்கு யார் பவர், திடீர்னு ஒரு சட்டன் பவர் கொடுத்துட்டு மித்ராவை நீ பாரு, தமிழ் பள்ளி இந்தியன்ஸ் எல்லாம் இஷ்யூ நீ பாருன்ட்டு இவருக்கு வந்து திடீர்னு ஒரு பவர் மினிஸ்டராக தான் நம்ம ஏற்றுக்கலாம். பவர் வந்து கொடுத்தாங்களா இல்லை எடுத்துக்கிறாரான்ட்டு. பிகாஸ் ஏன்னா நான் வந்து ஒரு டாப்பான ஆள் பார்த்தேன், அரசியல் உள்ள ஆள், கோயில் எனக்கு வந்து தெரியும், நம்ம பார்த்தோம். கிளியராக சொல்கிறாங்க இது வந்து முழுக்க பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஒரு ஆள் சொல்ற பேச்சு தான் கேட்குறாரு. மித்ராக்கு வந்து காசு வராது காரணம் வந்து அதுதான், ஏன்னா கண்ட்ரோல் பிரச்சனையா, நான் கண்ட்ரோல் பண்ணோம். இது வந்து உன்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை, இஸ் கம்ஸ் அண்டர் த பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட். இன்னொன்று வந்து அதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டுட்டாரு, த கமிட்டி ஷுட் ரன் மித்ரா. ஆனால் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து மித்ரா பார்த்துக்கிட்டு இருந்தால உடனே அங்கேயும் போயிட்டு கண்ட்ரோல் இதையும். அதனால தான் இது வரைக்கும் வந்து அந்த 60 மில்லியன் வரலன்றாரு. அப்புறம் இந்தியர்களுக்கு எல்லாம் இருக்குது, இந்தியர்கள் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சார்ல்ஸ் நல்லா போட்டார் நேற்று. அந்த பபலில் வாழ்ந்துகிட்டு இருக்கன்ற மாதிரி தான். அதுக்கு உடனே ஏஎம்கே யார் பினாங்கில் இவரு சொல்லிட்டாரு, அவர் யாருன்னு தெரியாது, பேரை சொன்னா கூட ரொம்ப பேர் யோசிப்பாங்க பினாங்கில் ஆள் இருக்காங்களா, அடுவன் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு அடுவன் இருக்காரு. ஸோ அவர் சொல்கிறாரு ஓ சார்ல்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் சார்ல்ஸ் மேட் அ பாயிண்ட். இந்தியனோட இதை வந்து அப்படியே மூடி மறைக்கிறது. சார்ல்ஸ் எங்கே
இந்த காமெண்ட் பண்ண அடுணும் இந்த மினிஸ்டர் எங்கே சத்தி அந்த லெவல் ஆஃப் அது அதை கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து அரசாங்கத்திலேயோ ஆட்சியிலையோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்தியன்ஸ்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்னா வந்து நீ இந்தியனை வந்து தொடர்ந்து ஏமாற்ற முடியாத. எண்ட் ஆஃப் த டே எங்கே சொல்லுங்க அப்படி வருவானுங்க. கடைசிக்கு எப்போ தீபாவளி வந்துருச்சு பாருங்க. அன்வார் தான் தீபாவளி எம்பர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அன்வார் மாதிரி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் கிடைக்காதுன்னு இந்த சமுதாயத்தை பிச்சைக்கார சமுதாயமா கையேந்தி சமுதாயமா வச்சிருக்கிறதுக்கு தான் மாய்க்காவோட வேர்ஸ் ஆனவனுங்க இப்போ இருக்கிற பக்கத்தான் நரப்பான இந்தியன் லீடர்ஸ். அது ஒண்டி நான் பதிவு பண்ணிக்கிறேன். டேவி போன வாட்டி முறுக்கு கொடுத்தாரு. முறுக்குல பொறிச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி மாவை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க எல்லாம் காத்துருங்க. உங்களோட எம்பர் என்னவா வரப்போகுது தெரியல. இந்த வாட்டி போன வாட்டி முறுக்கு கொடுத்தாங்க. பாக்ஸ் சொன்னாங்க. அது தெரியல எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சான்னு. இந்த வாட்டி என்னன்னு தெரியல. அதிரசம் கொடுக்க போறாங்களா இல்லை பிளாந்தா கொடுக்க போறாங்களான்ட்டு அதை காத்திருந்து தான் பார்க்கணும். சரி சதீஷ், நம்ம அடுத்தது ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா இது பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது சதீஷ். இது வந்து தடக்கிற பங்சாலா சும்மாராங்கன்னாலாது எல்லாத்துக்கும் நாளாது. என்னன்னு பார்த்தோன்னா சப்சிடி. என்ன சப்சிடி? 6 காசு குறைக்கிறது. அவர் பார்க்க போனால் 9ஆம் மாதம்னு சொன்னார். சக்குன்னு பிரைம் மினிஸ்டர் அப்படியே ஒரு பிளாந்தாவை அப்புறமா புஷிங் பண்ணி இப்படி புஷிங் பண்ணி டக்குன்னு வந்து மாதம் கடைசியில் சொல்லிட்டார். முடியலையே 30ஆம் தேதி கடைசி நாளில் 9ஆம் மாதம். ஆமாம் 9ஆம் மாதம் 30ஆம் தேதின்ட்டார். ஏன்னா அந்த டேட் முடியலையே. அவரு பாண்டாயா இல்லை கிளந்தோங்கா என்ன புஷிங்க தெரில என்ன கத்திப்பாங்க தெரில அவர். ஸோ டக்குன்னு சொல்லிட்டாரு. இல்லை அது நீங்கள் சொல்லும் போது அவர் வந்து ஒரு வித்தியாசமான வெயிட் 9ஆம் மாதம் சொன்னால் 9ஆம் மாதம் 30ஆம் தேதி என்ன விலையை குறைக்கிறேன்னா 5 காசு குறைச்சிட்டேன் என்ன காசை குறைச்சிட்டேன். பிடிபிடியான அழிக்கிறேன்றேன். பிடிபிடியான பேரை மாற்றிட்டாருன்னா ஓகே அது செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். பிடிபிடியான் பிரபாடானான் தாபுங் பிஞ்சாமான் பிடிக்கான் திங்கி நேஷனல் பாருங்களேன். அதை வந்து ஒரு பேரை மாற்றிட்டு ஏதோ நான் பிடிபிடியான் இல்லையப்ப இது வேற பேரில் இருக்கு அப்படின்னு வர நினைக்கிறேன். அதான் தெரியல. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ் வர 30ஆம் தேதி இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது. ஸோ இந்த 6 நாளில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். பட் என்ன நடக்குதுன்னு சதீஷ் 6 காசு இறக்குறாங்க. ஸோ இது தான் சொன்னது. அதுக்கு அவர் சொல்லும் போது ஒரு மாதத்துக்கு முன்னே சொல்லும் போது என்ன நினச்சின்னா அவர் என்னத்துக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா எண்ணெய் விலை குறைக்கிறோம் 6 காசு குறைக்கிறோம். இப்போ வந்து 2 வழி 5 காசுலேருந்து 1 வழி 99 காசு அரௌண்ட் 95. ஸோ அதை சொன்னார். பட் அப்பே கவர்மெண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எப்படி அதை செயலுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு. ஸோ இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ நீ பார்த்தோன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவரோட மினிஸ்டர் அந்த எக்கானமி மினிஸ்டர் வந்து ரஃபிஜி. அவர் வந்து பாடுன்னு சொன்னார். இது வந்து ஒரு 2 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்சி எடுத்ததுலேருந்து பட்ஜெட்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பாடுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா பூடின்றாங்க. இப்போ பாடு பூடிலாம் முடிஞ்சு இப்போ திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஐசின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வாரத்தில் நம்ம கேட்டது ஐசி பட் எப்படி தள்ளலாம். ஐசி வந்து இப்போ யோசிச்சிட்டாங்க ஐசியை பாய்ச்சா டேட்டா எடுத்துருவாங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் எதை பாய்ச்சாலும் டேட்டா எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஓகே. ஸோ இப்போ ஒண்டி நம்ம டாட்டாலாம் ரொம்ப சேஃபாக இருக்காடி. அதான் நான் கேட்குறேன். அன்றைக்கி வந்து நான் ஒரு பேஜ் அப்புறம் உங்கள்கிட்ட தரேன். நீங்கள் தட்டி பாருங்கள். என்னோட ஐசியில் என் படம் இருக்குது தெரியுங்களா. அந்த படம் இதை வந்து வெளியிலேருந்துலாம் திருடி இருக்க வாய்ப்பு இல்லை. ஜேபிஎனோட டீட்டெயிலு ஐசியில் உள்ள என்னோட படத்தை வந்து திருமாடிவே நான் நம்பலன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுருந்தேன். என்னடா அது நம்மளோட இது வந்து கவர்மெண்டோட இதுலேருந்து திருடி இருக்கானுங்க. ஸோ ஐசியை பார்த்தா வந்து டாட்டா வந்து திருடி போயிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எனக்கு நம்மளோட டாட்டா வந்து அறவே சேஃப் இல்லை. ஸோ இந்த கேஸ் நீங்கள் சொல்கிறதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஐசியை பாய்ச்சாங்கன்னா டாட்டா திருட போயிடும் அப்படின்றது வந்து நான்சென்ஸ்லாம் என்ன கேட்டிங்கன்னா. இல்லைப்பா அவர் வந்து அதான் சொல்கிறாரு. இருப்பேன் இப்போ வந்து ஐசி பாய்ச்சி இது பண்ணால் தெரியல அது என்னத்துக்கு ஸ்டாப் பண்ணாங்கன்னு. பட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம முன்னாள் மினிஸ்டர் ரஃபிஜி என்ன சொல்கிறாருன்னா எக்கானமி மினிஸ்டர் ஐசியை பாய்ச்சா ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெனிப்புலேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து அப்படியே நின்றுச்சு. டக்குன்னு மாறிடுச்சு. அந்த ஒரு நாளில் ஐசின்னு நியூஸ் சொல்லி வருது. மறுநாள் பார்த்தா லைசன்ஸ்னு வருது. ஸோ லைசன்ஸ் வந்துச்சு. லைசன்ஸ் வருதுன்னு வேகத்தில் அடுத்தது என்ன வருது பார்த்தோன்னா லைசன்ஸ் வந்து 2.2 மில்லியன் பேர் வந்து லைசன்ஸ் ரினியூ பண்ணாமல் இருக்காங்க. ஸோ என்ன கொண்டு வந்திருக்காங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சப்சிடி ஃபார் மலேசியன்ஸு சப்சிடிலாம் 6 காசு குறைக்கிறேன்ட்டு. பட் அதோட ட்ரிக்ஸ் என்ன அது பின்னால் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது பாரு. சக்குன்னு என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர். இந்த வாரம் வந்து ஒரு ஹாட்டான வாரம். பெரிய டெசிஷன் அது. சப்சிடி வந்து பெட்ரோல் சப்சிடி வந்து ஒரு பெரிய டெசிஷனு. அந்த டெசிஷனோட ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா இதே பிரைம் மினிஸ்டர் ஆகாத முன்ன சின்ஸ்
2008லேருந்து அந்த கேம்பெயின்லேருந்து அதுக்கு முன்னே 98லேருந்து அவர் வெளியாக முடிஞ்சதுலேருந்து இந்த எண்ணெய் விலை குறைப்பேன், எண்ணெய் விலை அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லி எண்ணெய் விலையை குறைப்பேன்னு சொல்லி இன்றைக்கி அதால் தான் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ என்ன அவர் கொடுத்துருக்காருன்னா 300 லிட்டரு 300 லிட்டர் தான் ஒரு ஐசி லைசன்ஸ் உள்ளவங்க 300 லிட்டர் தான் ஒரு மாதத்துக்கு பாய்க்க முடியும். அது நீ வந்து 300 லிட்டர் வந்து ஒரே நாளில் பாய்ச்சி முடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பஞ்சலி வேங்கல்ல 300 லிட்டர் வந்து ஒரே நாளில் நீ பாய்க்க முடியாது. 300 லிட்டர் நாளுக்கும் லிமிட் இருக்குல்ல, நாளுக்கும் லிமிட். இன்னைக்கு மினிஸ்டர் வந்து இன்னைக்கு மந்திரி கவாங்கன் டுவா அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரே நாளில் பாய்ச்சி முடிக்க முடியாது. இந்த மீன்ஸ் அவங்க தெரியுது என்ன நீ ஒரு நாளைக்கு 300 லிட்டர் நீ பாய்க்கன்னா நீ உத்தரசலாத்தான் ஓடும். ஆனால் பாய்க்க வாய்ப்பு இருக்குது. நீ போயிட்டு இப்போ நீ வச்சுக்க ஆள் ஏற்றுற இல்லை நீ ஃபேமிலி மேட்டராக வந்து பெர்லிஸ்லேருந்து ஜொஹார் போகிற, ஜொஹார்லேருந்து ரெண்டாவது திரும்புகிறேன்னா மேபி அடிக்க சான்ஸ் இருக்குது. நீ பாய்ச்சேன்னா பாய்ச்சிக்கிட்டே இருந்தேன்னா ஓடிக்கிட்டே இருக்க வச்சுக்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 300 லிட்டர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது ஒரு சைட் வைப்போமா, அது அந்த தேடி ஒரு சைட் வச்சாலும் இவர் சொல்கிறது என்னென்னா 300 லிட்ரு லைசன்ஸ் பாய்க்கணுன்ட்டு. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கு நேற்று அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா நேற்று என்ன நடந்துச்சுன்னா நேற்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நேற்று வந்து ஜேபிஜே வந்து ஜபத்தன் பங்காக்குத்தான் மந்திரியான் வந்து என்ன அவர் இதை வழியாக்குறாங்கன்னா 2.2 மில்லியன் பேர் லைசன்ஸை ரெனியூ பண்ணாமல் இருக்காங்கன்ட்டு. ஸோ லைசன்ஸில் உள்ள டேட்டாவும் ஐசியில் உள்ள டேட்டாவும் சேம் தான். நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா இதுலேயும் வந்து எல்லா டீட்டெயில் நம்மளோட டீட்டெயில் இருக்கும், இதுலேயும் நம்மளோட டீட்டெயில் இருக்கும். இது ரெண்டு டீட்டெயில் சேமான டீட்டெயில் தான், இதுவும் டேட்டா தான் வரேன். ஆமாம். பட் என்ன வாய்ப்பு என்ன அவங்க என்ன சிந்தனை அவங்களோட சிந்தனைன்னு பார்த்தோன்னா அவர் என்ன சொன்னார், நம்ம மந்திரி கெடியன் வந்தார், அவர் தான் மொதல் ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஐசிலாம் வந்து காட்டு சிப்ஸ்லாம் வேலை செய்யலைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக மாற்றிக்கலாம், போய்ட்டு நீங்கள் ஐசியை மாற்றிக்கலான்னு சொன்னார். ஃப்ரீயாக மாற்றலாம். இப்போ ஒரு டேட் கொடுத்தாங்க, புது கார்டு வரப்போகுது, புது ஐசி வரப்போகுது, அதையும் நீ மாற்றணும்னு சொன்னார். ஏன்னா அந்த புது ஐசி இருந்தால் தான் அந்த கார்டு ரீடே பண்ணும், அப்போ தான் உனக்கு வந்து சப்சிடி எனக்கு கிடைக்கும்னு. அந்த டைம்லேயே டக்குன்னு மாறிடுச்சு. மறுநாள் வந்து என்ன சொல்கிறாங்க, லைசன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ லைசன்ஸ் வந்து 2.2 மில்லியன் பேர் லைசன்ஸ் ரினியூ பண்ணலன்னா எனக்கு தெரியல ரினியூவுக்கும் சப்சிடி கொடுக்குறதுக்கு என்ன அர்த்தம்னு. இப்போ நீ ரினியூ பண்ணல லைசன்ஸு, நீ வந்து பிடிச்சனா ஜேபிஜே உனக்கு சமான் கொடுப்பாங்க, போலீஸ் டிராஃபிக் சமான் கொடுப்பாங்க. பட் அதுக்கும் இந்த சப்சிடிக்கும் என்ன ரிலேட்டட் எனக்கு தெரில. ஏன்னா இது கமந்திரியான் கோவாங்கன்னு, இது வந்து கமந்திரியான பங்காங்குத்தானு. ஸோ இதுக்கு ஏன் ரிலேட்டட், ஏன் வந்து நீ வந்து ஃபார்ஸ் பண்ணுற மக்களை போய்ட்டு ரினியூ பண்ண சொல்கிற. ஸோ அதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா சதீஷ், லைசன்ஸை போய்ட்டு ரினியூன்னு சொன்ன வேகத்தில் இன்னைக்கு ஜேபிஜேல வந்து பெரிய கியூ. யார் ரினியூ பண்ணணும், ஏன்னா 30ஆம் தேதி ஆச்சா. ஆமாம், லாஸ்ட் மினிட் தான் நம்ம மக்கள். இன்னைக்கு நீ அந்த 6 நாளில் சொல்கிற, அந்த 6 நாளில் வந்து நீ பாரு எல்லாம் போய்ட்டு க்யூவில் நிற்கிறாங்க. நீ போனால் ஜேபிஜியில் பார்க்கலாம் பெரிய க்யூ லைசன்ஸை ரினியூ பண்ணுறதுக்கு. நீ லைசன்ஸை ரினியூ பண்ண இப்போ க்யூவில் நிற்கிறேன்னா அந்த மீன்ஸ் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நீ கொடுக்குற இந்த 6 காசு என்னைக்கு 6 காசு தான் சப்சிடி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ இந்த ஐசி நீ பாய்க்கல வச்சுக்க, இந்த ஐ மீன் இந்த லைசன்ஸ் நீ எடுத்து பாய்க்கல, நீ சப்சிடி எடுக்கலைன்னா உன்னோட காசை வந்து ஏற்றிட்டாங்க. என்ன வேலையா 260க்கு போயிடுச்சு, 250 to 260க்கு போயிடுச்சு, 2 வழி 60 காசு போச்சு. பார்க்க போனால் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னான்னா 6 காசு குறைச்சிருக்காரு. 6 காசு எங்கேருந்து 2 வழி 5 காசு தான் குறைச்சிருக்காங்க. 6 காசு பார்க்க போனால் இந்த 6 காசு தான். இந்த 6 காசு டைம்ஸ் 300 லிட்டர் பண்ணுனா 18 வழி தான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சிது. ஆமாம். பட் இப்போ அந்த மேட்ச் பண்ணுறதுக்காக 250 260 கொண்டு போயிட்டாங்க அரசாங்கம். இந்த மீன்ஸ் அவங்க நிறையா கொடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. 150 சம்திங் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு வந்து சேஃப் இருக்குது 300 லிட்டர் கொடுத்தனா சொல்லிட்டு அந்த கணக்கை காமிக்கிறாங்க. பார்க்க போனால் நம்ம அந்த கணக்கு பண்ண தேவையில்லை. நீ குறைச்சது வந்து 6 காசு 205லேருந்து தான் நீ வந்து 199 குறைச்சிருக்க. ஸோ இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தோன்னா, இந்த 2.2 மில்லியன் இருக்காங்களா, ஒரு வருஷத்துக்கு ரினியூ 30 வழி. ஆமாம், ஓகே. இப்போ போனவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் இருக்காங்க. 10 வருஷம் கூட ரினியூ பண்ணலாம் லைசன்ஸை. 5 வருஷம் ரினியூ பண்ணலாம், 3 வருஷம் ரினியூ பண்ணலாம். 5 வருஷம் தான் பண்ணிக்குவேன். நான் 10 வருஷம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீ வந்து 5 வருஷத்துக்கு நீ பண்ணணும்னா 3 times 60 நீ 5 போட்டோன்னா 150 ரிங்கேட் per person. பட் இந்த per person ஒண்டி 100,000 பேர் ஐசி அந்த லைசன்ஸ் ஒன்று எடுத்தாங்க வச்சுக்கேன். 5 வருஷத்துக்கு என்ன தொகையாயிருச்சு. இல்லை எவரேஜாக போகுமா சதீஷ், 2 வருஷத்துக்கு ரினியூ பண்ணுறாங்க வச்சுக்கேன் 60 வழிக்கு 2.2 மில்லியன் பேரும் ரினியூ பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த கணக்குக்கே எவரேஜ்க்கே போகுமே 132 மில்லியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து வித்தின் தீஸ்
ஃபியூ டேஸில் வந்து மந்த்லி நம்பர் பிளேட்டுக்கு மந்த்லி எனக்கு வந்து பூந்துரும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ரினியூ பண்ண 2 வருஷத்துக்கு ரினியூ பண்ண ஆவரேஜா வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் 5 பண்ணுவாங்க, சில பேர் 10 பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை சொல்கிறேன்னா சதீஷ், அன்சர்டன் இது. ஏன்னா நீ வந்து என்ன சொன்ன, சப்சிடி வந்து குறைக்கிறேன்னு சொன்னேன். இந்த பிரைம் மினிஸ்டர் சப்சிடி குறைக்கிறேன்னு 6 சொன்னேன். செப்டம்பரில் ஸ்டார்ட்னு சொன்னேன். பட் செப்டம்பர் ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் தான் எல்லாமே மைண்டில் இருக்கும். ஆமாம். பட் அது 30 ஆகிட்டேன். மொதல் விஷயமே நீ வந்து இழுத்து விட்ட அதில் உன் மேலே நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இந்த 1 மாதம் நீ வந்து ஒன்று டேட் சொல்லியிருக்கணும் அப்பே 30ஆம் தேதி. இல்லைன்னா எந்த மினிஸ்டர் எந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் என்ன பண்ணாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா செப்டம்பர் 1 தான் ஸ்டார்ட்டு. நீ 30 போனோன்னா அக்டோபர் 1 போயிடும். ரைட்டா இல்லையா? இப்படி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த நம்ம ஒரு நாட்டில் உள்ள பிரைம் மினிஸ்டர் வந்து செப்டம்பர் வந்து கடைசிக்கு போயிடுவாரு. 30க்கு போயிட்டாரு. ஆமாம், நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து 30க்கு போயிட்டாரு. அந்த 1 மாதம் வந்து நம்மளை பொய் சொல்ற இருக்கிறது, ஆசை உண்டாக்கி தோசையை கொடுத்த கதையாயிருச்சு. ஸோ அந்த 30 நாள். ஸோ இப்போ என்ன கதைனா சதீஷ், இந்த 30 நாள் முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அதில் ஒன்று என்ன தெரியுமா, சப்சிடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் மலேசியானுக்கு சப்சிடின்ட்டு. அப்புறம் வந்து அதோட மெக்கானிசமாலாம் அதை எப்படி கொண்டு வர போனால் ஐசி அப்புறம் ஆனா இப்ப ஐசி தான் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஐசின்னு சொன்னா இல்ல சிப் ரீட் பண்ற மாதிரி நீ ஐசி நீ செய்ய போறனா நீ என்னத்துக்கு இப்ப போய் லைசென்ஸ் பத்தி பேசுற? லைசென்ஸ் இல்ல அத தான் சொல்றேனே. ஸ்டேட்மென்ட் வந்து அதான் நான் சொல்றேன். ஸ்டேட்மென்ட் இந்த பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மென்ட் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா வந்துகிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்டோட ஸ்டேட்மென்ட் திடீர்னு இப்போ ஐசி அப்புறம் லைசென்ஸ் இப்போ நிறைய பேர் ரினியூ பண்றானுங்களா? எல்லாம் ரினியூ பண்ணிட்டீங்களா? எனக்கு 132 மில்லியன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஐசிஐ பையன் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது, முட்டாளாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது இந்த வருஷம் 10வது மாதம் பட்ஜெட், நம்மளோட பட்ஜெட் 2026ஓட 2026ஓட பட்ஜெட் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. இது அப்படியே தொடருமா இல்ல இதுதான் இதோட இதானே நம்மளுக்கு தெரியல ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இந்த அடுத்த வருஷம் போறது இந்த வருஷத்துக்கே வருவோம். இப்போ வந்து மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு புருலாங்காலி ஒரே நாள்ல வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, லிமிட் பண்ண போறாங்க. இப்போ நீங்க 300 லிட்டர்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தான் முடியும்னு வச்சுக்கோமே, ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு தான் வச்சுக்கோமே. இல்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க நம்ம இங்க இருந்து வந்து கேளுக்கு ஒரு ராயாக வச்சுக்கோமே, ராயாக என்ன ஆகும்? 10 லிட்டர்னா நீ அவ்வளோ தான், அதுக்கு மேலே எப்படி அவங்க வந்து 10 லிட்டர் சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். சரி, இங்கேருந்து இதுக்கு போகிறீங்க வச்சுக்கோமா, 10,300 போகிறாங்க, கேரளிலேருந்து கிளம்புவாங்க, கொம்பாக்கு முன்னாலே ஊற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. எப்படி இருந்தாலும் என் நடுவில் ஒரு இடத்துல ஊற்றி தான் ஆகணும் அவங்க. ஏன்னா எண்ணெய் வந்து முடியும் பாருங்களேன். திரும்ப நான் 10,300 பேசுகிறேன், திரும்ப நான் வந்து இது இங்கே பேசல, உத்தராசாத்தான் பேசல, 10,300 இன்னும் தூரம் பாருங்கள், ஊற்றி தான் ஆவாங்க 2 வாட்டி. சரி 2 வாட்டி கிட்ட போகிறப்ப முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமா, இன்னொரு வாட்டி ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோமா. இது ஓகே. இதை விட இது இந்த மாதிரி லிமிட் பண்ணுறாங்கன்னா களி திரும்ப அவங்க வந்து லிட்டர் கணக்கு இல்லை, களி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஊற்ற முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களாம். ஹோண்டா வேவ் இந்த மோட்டர் பைக்ஸ் இருக்குல்ல, அதோட டங்கியே வந்து 4 லிட்டர் தான். அப்போ அவன் ஒரு வாட்டி அடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து அடிச்சுட்டு திரும்ப நான் நினைக்கிறேன் இங்கேருந்து பகான்சராய் தைப்பிங் போகிறதால முடிஞ்சிடும். அப்போ இன்னொரு வாட்டி அவன் ஊற்றுற போது ஊற்ற முடியாதுன்னா அப்போ அதுக்காக வந்து அவன் வந்து தைப்பிங்கில் தங்கிட்டு வரணுமா? இல்லை நீ சொல்கிறது எனக்கு புரியுது, அதை தான் சொல்கிறேன்னு. அந்த மெக்கானிசம் எதுவுமே இல்லை. இது செய்கிறவன் வந்து மினிஸ்டர், அவன் ஒரு காலம் இறங்கி என்ன கல்ல என்ன பம்மை பிடிச்சி ஊற்றிருக்க மாட்டான். அவர் காடியிலே உட்காந்துட்டு போயிட்டே வந்துட்டு எல்லா சலுகையும் இருக்குது. இவனுங்க தான் வந்து பாலிசி செய்கிறானுங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் சதீஷ், நீ வந்து இது சிலருவா ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு பதில் வெரி சிம்பிள் சதீஷ். இப்போ நீ என்னத்துக்கு சப்சிடி எடுக்கிற? நீ என்ன சொல்கிற? ஃபாரினர்ஸ் பாய்க்கிறாங்க. ஃபாரினர்ஸ் யார் பாய்க்கிறா? நீ வந்து மலேசியாவில் நீ இருந்துட்டு வேலை செய்கிற, நீ காடி வாங்கி பாய்க்கிறன்னா அது வேற. ஓகே, நீ லைசன்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து லைசன்ஸ் ஃபீயை ஏற்றிடலாம். இல்லை அவங்க பேரில் எடுத்து காடி பாய்க்கிறாங்களா, அவங்க ரோட்டேஜ் ஃபீயை ஏற்றிடலாம். நாட் நெசசரி நீ சப்சிடியில் வைக்கணும். ஏன்னா மக்களை நீ கஷ்டமுட்டுற. எப்படி கஷ்டத்தை முட்டுறனா, நீ இந்த சிங்கப்பூரில் வர்ற காடியும் இந்த நம்மளுக்கு நம்ம பார்டர் பார்த்தீங்க அந்தாண்ட வந்து சபாஸ் ராவா வந்து இதை ஏற்றுக்க மாட்டானுங்க. நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லையா பாரு, நாங்கள் வந்து பழைய மாதிரி நாங்கள் 6 காசு கொடுக்குவோம், நாங்கள் ஃபுல்லாக கொடுக்குறோன்னுவான். இவன் வாயை பொத்திட்டு இருந்துருவான், சபாக்காரனாலும் வாயை பொத்திட்டு இருந்துருவான். அப்படி தானே டிசைலில் நினச்சி. ஸோ நம்ம பேசுகிறது சமனாஞ்சவங்க பேசுவோமே. இந்த வந்து தாய்லாந்து இது 2 தான் காடி போடுது சதீஷ். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இதுல சப்சிடி போகுதுன்றதுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த ஃபெயிலியரான ஒரு அரசாங்கம் மக்களை தக்கான் பண்றாங்க. நீ லைசன்ஸ் ரினியூ பண்ணணும், நீ ஐசியை மாத்தணும், உனக்கு இந்த 6 காசு கிடைக்கிறோம்னா நீ இப்படி செலவெடுத்து சாகணும். அப்ப எப்படி தெரியுமா, இதுக்காக போயிட்டு ஜேபிஜியில் மக்கள் கியூல நிக்குது, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த 6 காசு எடுக்கிறதுக்கு. ரைட்டா இல்லையா? இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்தது சதீஷ், இத்தனை காலங்காலமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி காலத்துக்கு போகுமா, அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் 90 காசு 70 காசுலாம் இருந்திருக்கு. ஆமாம்,
90 காசு 99 காசு வந்திருக்கு. நீ உன் வயசு, நான் என் வயசை சொல்கிறேன். அந்த ரேஞ்செலாம் இருந்திருக்கு. அப்பயும் சப்சிடி, அவ்வளோ சப்சிடி இருந்திருக்கு. சப்சிடி இப்போ என்ன தெரியுமா, நேற்று ஒரு படம் காமிக்கிறானுங்க, எல்லா நாடும் கொடியெல்லாம் போட்டுட்டு, இந்த நாட்டில் மலேசியாவில் தான் ஆக சீப்பஸ்டான பெட்ரோல்ன்றான். மற்ற நாட்டில் பெட்ரோல் வருதோ இல்லையோ தெரியாது, ஜப்பான்லாம் பெட்ரோல் இல்லை, நடக்க தான் வருது. அவன் வந்து ரிஃபைன் பண்ண ஆயிலை தான் வாங்குறான், அவன் விலையத்தான் வாங்கி விலையத்தான் விற்பான். நம்ம நாடு வந்து பெட்ரோலியம் நாடு, சுற்றி பெட்ரோல் இருக்கு நம்ம நாட்டில். இதே பெட்ரோனாஸ் வந்து சாரி காலி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எங்க தெலுங்கானூர்ல. சபாசராவை விட்டுதால இங்க தெலுங்கானூர்லே சாரி காலி பண்றானுங்க, ரிஃபைன் பண்றானுங்க, அங்கே எல்லாம் ரிஃபைன் பண்ணி வருது. ஆனா இங்க விக்கிறானா எங்க விக்கிறான்னு தெரியல. ஜோஹர் தான் வந்து பெருசு பங்கறாங்களா, ரிஃபைனரி எல்லாமே இருக்கு. ஆமா சதீஷ், எல்லாம் வருது. அப்போ உனக்கு ஜீப்பா தான் நீ விற்கணும் பார்க்க போனா. நீ பற்றி எதை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க, சுற்றி இருக்கிற நாடை கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க. பெட்ரோல் இல்லாத நாடை பற்றி நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்க. பெட்ரோலே இல்லை அவனுங்களுக்கு, ரிஃபைன் என்ன சொல்லுவாங்க, அந்த இதே இல்லை, அந்த இப்போ பிங்கராங்கமே அவனுங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸே இல்லை. ஆமாம், அவன் வந்து சாலிட்டான பெட்ரோல் தான் வாங்குவான், ரிஃபைன் பண்ண பெட்ரோலை தான் வாங்குவான், விலையை தான் இருக்கும். அவன் நாட்டில் எப்படிலாம் சுற்றுறானுங்க பரிசு. இதுதான் இது வந்து டிவேட். இப்போ கடைசியாக வந்து நீங்கள் 6 காசுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு நம்மள்ட்ட கேள்வி வரும். ஆனால் வந்து சப்சிடி வந்து 2 வழி 50 காசு ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட் ஸோ மச். இது கவர்மெண்ட்டுக்கு வந்து காசை சேவ் பண்ணுறது தான் நீ செய்கிற. பட் என்னோட கேள்வி என்னென்ன கேட்டிங்கன்னா டிவேட், இதுதான். ஒவ்வொரு வாட்டியும் வந்து உன்னால் வந்து ஃபாரின் காடி வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறானுங்க, ஃபாரினர் இது பண்ணுறாங்க. அதை வந்து இன்ஃபேக்ட் நான் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொன்னான்னு தெரில, இந்த ஜூரூவில் நான் வந்து பெட்ரோனாஸில் என்ன வாங்குறதுக்கு போகிறேன். நான் வந்து பெட்ரோல் டீசல் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு பார்க்குறேன் 2 பங்களாதேஷ்காரனுங்க 2 பெரிய தோங்கு இருக்குது தெரியுங்களா, 20 லிட்டர் தோங்க வச்சுட்டு அடிக்கிறானுங்க மஞ்சள் எண்ணெயை. நீ யாருன்னு கேட்டேன், என்னத்துக்கு இப்படி அடிக்கிறேன்ட்டு. பாஸ் சூரோ பில்லி மாதிரி நானுங்க ஒட்டு இது பண்ணதில் ஓடிட்டான், என்ன இதை வச்சுட்டு ஓடிட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட சப்சிடி கேஸில் அது நீ எடுத்து பார்க்குறேன்ட்டு. பட் என்ன கேட்டிங்கன்னா, உனக்கு தெரியுதா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதா? ஏன்னா மலேசியன்ஸ் வந்து இதெல்லாம் கொத்தம் கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஆளுங்க செக்காப்பாக இருப்பாங்க. ஃபாரினர் வந்து இந்த கடையில் வந்து என்ன ஊற்றுறான்னு சொன்னால், என்ன கடை லைசன்ஸ் எடு, அவனை ஃபைன் பண்ணு. என்ன நீ ஏன் ஃபாரினரை விட்ட உனக்கு அவன் வரானாலே உனக்கு தெரியும் டேவிட். இப்போ மங்களாகாரன் வந்து காசு கட்டுறான்னு வச்சுக்கோமே, அவங்ககிட்ட வந்து செத்தல் ஆப் இருக்காது. செத்தல் ஆப் உள்ளவங்களாம் மலேசியா தான். பெட்ரோனாஸ் நான் சொல்கிறேன்லாம், இப்போ ஷேலுக்கும் ஆப் இருக்குது. ஆப்லேயே நீங்கள் காசு கட்டினா மலேசியாக்காரன் தான் கட்டலாம். அட்லீஸ்ட் நீ அந்த இடத்துல நீ வந்து உனக்கு சந்தேகமாக இருக்கும் பாருங்க, நீ மலேசியனா இல்லையான்ட்டு. அவன் சிங்கப்பூர் காடி வந்து நிப்பாட்டுறான்னா உனக்கு தெரியும், காடி சிங்கப்பூர் காடியாக இருக்க, நீ தான் கேமரா வச்சுருக்கிய, நீ வந்து என்கிட்ட சொல்லு. ஆஃப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டு பாய்ச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு நீ சொல்லுவேன். த மூமெண்ட் யூ நோ தட் யூ டிடெக்ட் இஸ் சிங்கப்பூரியன், இது யூ கேனாட் லெட் தெம் டு ஃபீல் அப், அப்படி செய்யலாம். பட் இதோட மெக்கானிசம், இதை எப்படி என்ன சொல்லுவாங்க, மெக்கானிசமாக இப்போ லக்ஸானான்னுவாங்களா, அதுதான் எனக்கு வந்து இப்போ கேள்வியாக இருக்குது. இல்லை என்ன பண்ண போகிறானுங்க, இல்லை லவுட்டு விடுங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டில் 2 காடியும் டீசல் காடி, நாங்கள் 2 வழி 93 காசு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ தெரியாது, உங்களுக்கும் ஏறக்குறைய தெரியாது, ஏன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த 30ஆம் தேதி கோவில் எனக்கு அதெல்லாம் நம்ம கேட்டோமா தெரியும். அடுத்த இந்த 2 வாரத்தில் வந்து என்னென்ன கூத்து நடக்க போது, என்ன காடி இருக்க, பெட்ரோல் காடி இப்போ மோட்டோலாம் இருக்கு. இப்போ என்ன இஷ்யூ பத்திரம் சதீஷ், கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரியலாம் எவனை குறை சொல்றதுன்ட்டு, எக்கானமி மினிஸ்டரை குறை சொல்றதா பாடு. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த சிஸ்டம் தான் கொண்டு வரதுக்கு ரெஃப்யூஜி பிளான் பண்ணியிருக்கான். ஒரே சிஸ்டம் பாடுன்னு கவர்மெண்ட் வச்சுக்கிட்டோம். நீ இப்போ என்ன ஊற்றும் போது அந்த பாடு மூலிமா தான் நீ டாப் அப் பண்ணிக்கணும். அங்கே ஊற்றணும்னா அந்த மீன்ஸ் எங்கேயுமே ஓடாது. அந்த பாடு ஆப்ஸ் உனக்கு வேணும்னா அது நீ ரெஜிஸ்டர் பண்ண ஆப்ஸாக தான் இருக்கணும். ஏதோ ஒன்று இல்லை, நான் அது வந்து நான் என்ன செட்டல்மை நீ கொண்டு வரலாம். ஏன்னா உனக்கு ஐசி இருந்தால் தான் நீ அதை உள்ளுக்கு புரிய முடியும். பாஸ்போர்ட் நம்பர்லாம் வச்சு போட முடியாது. ரஃபீஸியோட ஐடியா வந்து பூடி மடானி டீசல் மாதிரி. எப்படி பாடு தானே மொதல் பாடு, அப்புறம் தான் பாடு வந்து அந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம். அதான் பூடி வந்து பூடி மடானி, இது பூடி 95 தானே. பூடி இப்போ டீசல் வந்து இப்போ பூடி 95 ஆக்கிட்டாங்க. இந்த பூடி படி அவரோட ஐடியா என்னன்னா, ரஃபீஸியோட இவ்வளோ தான், நான் கணக்கு பண்ணி ஒரு மாதம் உனக்கு 200 வழி கொடுத்துறேன். டீசல் காடிக்கெலாம் 200 வழி கொடுத்தாங்க, இதுதான் உன்னோட காசு. ஆனால் பெட்ரோல் விலை எப்பயும் போல தான் இருக்கும், மக்கள் கையில் கேஷ் இருக்கும். அவன் வந்து அதை என்ன பாய்க்கிறானோ, என்னதுக்கு பாய்க்கிறானோ, ஆனால் எனக்கு காசு வந்துருச்சு கவர்மெண்ட் காசு அப்படின்ட்டு. பட் அதோட அன்வார் வந்து அதை வந்து எடுக்காததுக்கு ஒரு காரணம் இஸ் அன்பாப்புலர். எப்படி தானே எண்ணெய் விலை கூடையாக இருக்கும். நீங்கள் இந்த கணக்கு தான் வருவாங்க, நீ 200 வழி கொடுக்குற. ஆனால் நான் எண்ணெய்க்கு வந்து நான் வந்து இப்போ வந்து போன வாட்டி வந்து 400 வழி செலவு பண்ணி இப்போ 700 வழி பண்ணுறேன். அப்படி பார்த்தாலும் எனக்கு 100 வழி ரூகி, அதனால் வந்து வேணான்றாங்க. அப்போ இந்த சிஸ்டம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பாப்புலர் வாய்ஸ் வந்து அன்வார் வந்து இது. ஆனால்
மொத்தமாக வந்து கன்ஃபியூஸான ஒரு சிஸ்டம் பிச்சாங்கன்னு நிறையா ஆக போகுது. பட் அதனால தான் வந்து ரஃபீசி வந்து இஸ் அகெயின்ஸ்ட் திஸ்லாம், இது கேஷாக கொடுத்துடலாம், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துடலாம், டீசலுக்கு செஞ்ச மாதிரி அப்படின்ட்டு. பட் பாப்போம் மடிவே, இன்னும் ஒரு 2 வாரத்தில் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது கூத்து. ஐயோ பெரிய கூத்து இருக்கு சதீஷ். அதை கட்டி இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சா ஜேபிஜேல இப்போ நின்றுட்டு இருக்காங்க எல்லாமே. இப்போ என்னன்னா சதீஷ், இப்போ நீ வந்து உனக்கு பெட்ரோல் கூட வரும். இப்போ நான் பைக்கிறேன் வச்சுக்கேன், இப்போ நான் வந்து எனக்கு குடும்பம் இருக்கு, என் ஒய்ஃப் லைசன்ஸ் வச்சிருக்கேன், என் பிள்ளை லைசன்ஸ் வச்சிருக்கு, 3 இருக்கு, சிமிலார் லிட்டர். அப்போ நான் 1 லிட்டர் பாய்ச்சிட்டு வச்சுக்கேன், உன் ஐசியை வச்சுட்டு போனிருவேன், நான் லைசன்ஸை வச்சுட்டு போ, நான் போய்ட்டு அதை ஸ்கேன் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஒய்ஃபை கூட்டு போய் என்ன ஊற்ற சொல்லுவேன். ஏய் ஆமாம் செஞ்சுதான் ஆகணும். தப்பு இல்லையா? தப்பு இல்லை, ஏமாத்த கிடையாது, நீங்கள் ஏமாத்த கிடையாது. ஓகே இப்போ வச்சுக்கேன், வயசாகிடுச்சு அப்பா, அவர் வந்து காடி ஓட்ட முடியாது, கண்ணு தெரியல, படுத்த படிக்கையா இருக்காங்க, அவர் லைசன்ஸ் போய் ரினியூ பண்ணிட்டேன் நான், அதையும் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன ஊற்றிக்கலாமா? இப்போ அதுதான் நடக்குது. 2.2 மில்லியன் பேர் இப்போ போயிட்டு அப்பா யார் யார் படுத்த படுக்கையாக இருந்துக்கிறவங்க, அஸ் லாங் நீ உயிராக இருக்க, உன் ஐசி இருந்துச்சுன்னா நான் போயிட்டு உன்னோட லைசன்ஸ்னா இப்போ ரினியூ பண்ணிடுவேன். ஏன்னா ரினியூ பண்ணுறது தான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து நாங்கள் அண்ணன் பாய்க்கிறேன் காடி, எனக்கு வேணும் பெட்ரோல் நிறையா. ஸோ நான் எங்கெங்கே மாமா மச்சான் பாப்பா சித்தப்பா படுத்து கிடக்குறாங்க, ஐயோ லைசன்ஸ் முன்ன வச்சு நான் லைசன்ஸ் வந்து கொடுங்கன்ட்டு நான் ரினியூ பண்ணிக்குவேன். ரினியூ பண்ணி வச்சுக்க வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? இந்த லைசன்ஸ் எடுத்தால் தான், இந்த லைசன்ஸ் எடுத்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனால் தான் அவன் கொடுக்குறான். இல்லை நீங்கள் இப்போ இது நான்சென்ஸா இல்லை, அது ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே. இப்படி மற்றவங்க லைசன்ஸ் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, தம்பின்னு வச்சிட போகிறானுங்க. நீ தம்பின்னு வச்சா தான் வேலை செய்ய முடியும், செஞ்சாலும் செய்வானுங்க. இல்லை இப்போ இது தம்பின்லாம் வச்சேன்னா அந்த மீன்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, ஒரு 100% டேட்டா பிரீச். இது அந்த தம்பிரைன் வச்சு என்ன வேணா செஞ்சிடலாம். அதான் செய்வானுங்களா என்னன்னு தெரியல. டேட்டா வந்து நம்ம டேட்டா வந்து மலேசியாவில் வந்து சேஃபே இல்லை. நான் அது யாரை குறை சொல்லணும்? கோபிந்த் சிங் தான் சொல்லணும். இது இப்போயான்ட்டு பாருங்க டேவி, இது வந்து என்னோட ஐசியில் உள்ள படம் டேவி, இங்கே பாருங்களேன். இது வந்து ஐசியில் உள்ள படம். இது வந்து ஹேக்கர் வந்து என்னோட சிஸ்டமில் வந்து விற்கிறானுங்க டேவிட், இதில் விற்கிறானுங்க என்னத்தில் ஆன்லைனில் வந்து அவனுங்களுக்கு வந்து நம்ம $10 கொடுத்தோன்னு வச்சுக்கோமே, இந்த ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துட்றானுங்க. என்னோட ஃபோன் நம்பரு, என்னோட இமெயிலு, என்னோட ஐசியில் உள்ள அட்ரஸு, ஐசியில் உள்ள அட்ரஸு, பேத்தியா என்ன, நான் என்ன லோன் இருக்குது, என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கேன், ஆர்கன் டொனேஷன், நான் என்ன ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வரைக்கும் கூட போட்டு வச்சுருக்கானுங்க டேவிட். நேஷனல் புலோப்பினாங் நேஷனல் டிரான்ஸ்பிளான்ட் ரிசோர்ஸ் சென்டர் என்னென்னதுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், என்னோட ஆர்கன் டொனேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் ஃபுல் டீட்டெயில். இது வந்து கவர்மெண்ட்டேருந்து தான் போயிருக்கும், வேறு எங்கேயும் தான் போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி நீ வைக்கிறேன்னு வச்சுக்கோமா, இது வந்து கவர்மெண்டோட டாட்டா வந்து நம்மளோட சேஃபாக இருக்குமா? ஐசி விட்றீங்களா? இந்த சிஸ்டம் வந்து சேஃபான சிஸ்டமா? இதுலேருந்து வந்து அவனுங்க என்ன சொல்லுவாங்க, டூப்ளிகேட் பண்ண முடியுமா? ஸோ நிறைய கேள்வி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ, இந்த டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற மங்களாக்காரனை வந்து என்னோட ஐசியை பாய்ச்சிட்டு போனானா? இல்லை இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னா, வரப்போகிற எலெக்ஷனில் இவனுக்கு எத்தி வரட்டணும் அவனுங்க. இவ்வளோ தான் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, எக்கானமி பயங்கரமாக பேசுவாங்க, ஓ வரட்டுடா பாஸ் வந்துட்டா பெரிய கம்பெனிலாம் வர மாதிரி போட்டு சொல்லிக்கிட்டு தானே இருக்கான். பில்லியன் அப்பொழுது ஏதாச்சும் உங்களுக்கு யாருக்காச்சும் என்னாச்சும் மாற்றம் இல்லை, உனக்கு ஏதாச்சும் காசு தனியாக கொடுக்குறாங்க. இப்போ கிடால வந்து இப்போ 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆகுது பாஸ் ஆட்சிக்கு வந்து. கூலி ஹைடெக் வந்து இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் போகுது. கூலி ஹைடெக்கில் வந்து இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, பூச்சாண்டி காட்டுற வேலை. ஓ பாஸ் ஸ்டேட்டில் வந்து இது தைப்பூசத்துக்கு லீவ் இல்லை, அதெல்லாம் வந்து இப்படி பேசி வந்து நம்ம மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஏன்னா வந்து இன்னும் நம்ம மக்கள் முட்டாளானதான் முட்டாளுங்க மேலே ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய அதில் வந்துட்டு இது வந்துச்சு அது போணுச்சுன்னு பேசிக்கிட்டு மக்களை வந்து மொட்டை அடிக்க முடியும். அவ்வளோதான் டேவிட் சொல்ல முடியும். அதை சரி சதீஷ், நம்ம அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். இது கொஞ்சம் பிணையங்க பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். சொல்லுங்கள். பிணையங்களை பார்த்தோன்னா திடீர்னு ஒரு எல்லா ஊர்லேயும் கம்பா பூமி வரும், பிணையங்களை வந்ததில்லை. ஆனால் கம்பா பூமி வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு சிஎம். என்னென்னு பார்த்தா 29%லேருந்து 200% மட்டும் சுக்காய் தானா நிலத்தாசர் வந்து ஏறுது அடுத்த வருஷம் 2026. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே கட்டுறோம் சில பேர். பட் அது இண்டஸ்ட்ரி லெவலில் பார்த்தா இன்கம் வந்து மில்லியன் கணக்கில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ வரப்போகுது. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 2005லேருந்து நாங்கள் வந்து அது 94லேருந்து நாங்கள் வந்து அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணலை. அது பார்க்க போனால் 5 வருஷத்துக்கு ரிவ்யூ பண்ணணும், 5 வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருக்கணுமா? அஃப்கோர்ஸ்லாம் அது சட்டத்தில் இருக்குது, ஏற்றக்கூடாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா, இடையில வந்து சுக்கா பிந்துவும் வந்து பின்னலாம் வந்து பண்ணானுங்க 2வது. ஸோ அதுவும் ஏறி இருக்கு. தண்ணி காசு ஏறிடுச்சு. பிணைங்களோட தண்ணி காசு ஏறிடுச்சு. இப்போ வந்து கரண்டு வந்து சாரிலா அது எத்தனை இதுக்கு மேலே பாய்ச்சுன்னா நீ வந்து அதோட ரேட் வேறு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏறிட்டு போகுது. இந்த ஏறுறதுல பார்த்தோன்னா
கடைசியா இப்போ லேட்டஸ்டாக வந்தது பார்த்தோன்னா இது சதீஷ் நல்தாசர் 29 to 200% வந்து என்னை கேட்டோன்னா இட்ஸ் டூ மச் அரசாங்கம் வந்து ஸ்டேட் அரசாங்கம் வந்து ஏன் இதை நம்மளும் ஸ்டேட் அரசாங்கத்தில் இருந்திருக்கோம். ஈவன் கவுன்சில் ஏற்றும் போது கூட நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்றாதீங்க முடியாது வேணான்ட்டு. இந்த விஷயத்தில் சதீஷ் இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து லிம்கானிங்க பாராட்டுவேன். அவன் என்னை சூ பண்ணியிருக்கான், அவன் கெட்டவன், அவன் பிவாரி ஏதோ ஒன்றா இருக்கட்டும், ரைட்டா. ஆனால் நிம்கானிங்க இந்த ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுவேன். நீ பார்த்தனா 2008லேருந்து அன்டில் அவன் வெளியாகாத மட்டும் அவன் கடைசி 2018 வரைக்கும் எந்த சுக்காயும் ஏத்துனதில்ல, தண்ணி வேலையும் ஏத்துனதில்ல. அதோட முக்கியமானது என்ன பார்த்தனா, நம்ம வந்து ஒப்போசிஷனா இருந்திருக்கோம். அப்ப பிஎன் கவர்மெண்ட்டுக்கு ஒப்போசிஷனா 2018 மட்டும் ஒப்போசிஷனா இருந்திருக்கோம். ஒப்போசிஷனா இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் ஃபண்ட் நம்மளுக்கு வராது. ஃபெடரல் ஃபண்ட் வராத இருக்கும் போது கூட ஆயுஷ் ஜாத்ரா, அண்ணா மாஸ், வர்கா மாஸ், அப்புறம் வந்து அது என்னது பிளஜார் மாஸ் அந்த மாதிரி தானே சிஸ்டம் எல்லாம் அந்த கேஷ் அவுட் அவுட் பண்ற கொண்டு வந்ததெல்லாம் வந்து குவானிங்கோட பீரியட் கொண்டு வந்தான். அப்போ வந்து சுக்காய் ஏறவே இல்லை, எந்த டேக்ஸும் இல்லை. அதோட ஒரு இதெல்லாம் இல்லாதப்போ கூட அவன் காசு கொடுத்தான். இல்லை, இதோட ஒரு பிரேக் த்ரூவா நான் பார்த்தது வந்து மலேசியா சரித்திரத்தில் எந்த ஸ்டேட்லையும் செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல. பின்னாங்க வெள்ளம் வந்துச்சுல 2017. உங்களால் வெள்ளத்தில் பாதிச்சிருச்சா, உங்க காடி பாதிச்சிருக்கா, நீங்க படம் பிடிச்சி அனுப்புனா 750 வழி கொடுத்தாங்க. அது நான் நினைக்கிறேன் மலேசியாவில் எந்த ஸ்டேட்டும் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை செஞ்சது கிடையாது. டிஸ்பைட் சுக்கா ஏத்துல, தண்ணி வேலை ஏத்துல, தண்ணி வேலை இத்தனைக்கும் வந்து ஸ்பான் வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணாங்க, ஏற்றி ஆகணும், எப்படி வந்து லோவஸ்ட்டாக இருக்க முடியும், இது வந்து தண்ணி வேஸ்ட் கூட ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்போ சர்ச் சார்ஜ் கூட கொண்டு வந்தாங்க. ஆனால் தண்ணி வேலை டேரிஃப் வந்து ஏற்ற கிடையாது. நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் சார்ஜ் இருக்குது, டேரிஃப் ஏற்ற கிடையாது. இப்பயும் வந்து சர்ச் சார்ஜ்ன்ற பேர், ஆனால் சர்ச் சார்ஜ் வந்து அநியாயமாக இருக்குது. நான் வந்து 17 வழி கட்டிக்கிட்டு இருந்தேன் டிவி ஒரு மாதத்துக்கு வந்து 17 வழியிலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு 30 வழி 35 வழி. இப்போ வந்து 70லேருந்து 80 வழி வருது எனக்கு தண்ணி காசு. நீ ஒண்டியாக கட்டுற எல்லாம் தான் கட்டுறோம், எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. 100% தெரியுமா, 100% வந்து வருது. ஐ மீன் என்னோட கேஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ டிஸ்பைட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல புது இனிஷியேட்டிவா மக்களுக்காக இது பண்ற மாதிரி புதிய இனிஷியேட்டிவ் எதுவும் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல வந்து குவானிங்கால செய்ய முடிஞ்சிச்சு. ஐ மீன் நம்ம வந்து கிரிட்டிக் ஆஃப் குவானிங்களா இப்போ வந்து ஆயுஷ் சத்ரா இருக்காலையா கூட தெரியல. நம்ம பார்த்ததில்ல வயசானவங்க போயிட்டு காசு 100 வழி வாங்கினது இல்லை நினைக்கிறேன். 100 வழி இருக்கா? இருக்கு 200 வழிலா 200 வழி வருஷத்துக்கு ஒரு அடி கொடுத்துட்றாங்க. ஆள் போய் வாங்குறாங்களா? ஆனா பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டுடுறாங்க. இருக்கா? வாங்கியிருக்காங்களா? தெரியலையே, தெரில. எங்கள் மாமியாருக்கு நான் கடைசியாக எடுத்தது எப்போன்னு தெரியல, செக் பண்ண தெரியும். பட் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வி கிரிட்டிசைஸ் குவானிங் ஆன் லாட் ஆஃப் அதர் மேட்டர். பட் அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து சமம் வந்து அது பெட்டராக இருக்கிற மாதிரி இல்லை. தனி விலையத்துல, கரண்ட் விலையத்துல, சுக்காய் தனா ஏத்துல, தக்சீரான ஏத்துல. இப்போ வந்து சதீஷ் ஃபெடரல் கவர்மெண்ட் and state government ஒரே கவர்மெண்ட் மடானி பிஎஸ் மடானி பட் லீட் பை டிஏபி, ஃபெடரல் கவர்மெண்ட் லீட் பை பிகேஆர், எல்லாம் ஒன்று தான், ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க இதுங்க எல்லாமே. இப்போ பட் என்ன கதைன்னு கேட்டேன்னா, நீ வந்து அந்த ஐலாண்ட் கூட நீ செய்ய தேவையில்ல. இப்போ அந்த ஐலாண்டு இப்போ என்ன சொன்னாங்க, இந்த ஐலாண்ட் வந்து நாங்கள் வந்து நாங்கள் சொந்தமாக இனிஷியேட் பண்ணிக்கிறோம், அதில் வந்து நம்ம இது கட்டிக்கணும். எல்லா இடத்தையும் ஃபெடரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், எல்லாத்தையும் ஃபெடரல் கொடுக்குறாங்க, எல்லாம் வருது. பட் இப்போ என்ன கேள்வினா, இவ்வளோ இனிஷியேட்டிவ் எல்லாமே இப்போ ஃபெடரல் கவர்மெண்ட் கூட ஒன்றா இருக்கிற கவர்மெண்ட் இந்த டைமில் போய்ட்டு நீ சுக்காய் தானா வந்து இவ்வளோ அளவுக்கு ஏற்றுற. சதீஷ் 29 to 200%னா எவரேஜ் வீட்டில் வந்து எவ்வளோ தெரியுமா? 15 காசு ஏறுது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ நீங்கள் வந்து உன் வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்னா நீ நினச்சி பாரு எவ்வளோ உனக்கு ஏறுதுன்னு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவாங்க, நல்தாசரில் இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவோம், இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவோம். உனக்கு தெரியுதா 15 காசு ஏறுது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வருஷத்துக்கு. இது எப்படி கணக்கு பண்ணுறாங்க? இது வந்து பெரிய இஷ்யூவாக தெரியுமா? ஏன்னா இவனுக்கு சொன்னது, டிஏபி ரொம்ப ஜென்வினாக இருப்பாங்க, நல்ல அரசாங்கம், இவங்க ஏத்தனா வந்து அதுக்கு நியாயம் இருக்கும்ட்டு யாருமே பேசல தெரியுமா? பாஸ் கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க, மற்றது யாருமே கிராக்கான் கிரிட்டிக் பண்ணியிருக்காங்களா? பட் மற்ற யாருமே பேசல. மக்களுக்கு வந்து ஒன்றும் தெரில. நியூஸ் வந்து அப்படியே வந்து மூடி மறைச்சிடுறது. சரி, நான் தான் சொல்றேன், மீடியா வந்து பிளே a very crucial role in covering up the government's wrongdoing மலேசியால. அண்ட் இது வந்து மடானி அரசாங்கத்துக்கு கீழே வந்து ரொம்ப வேர்ஸா இருக்கு. மீடியாவோட சுதந்திரம் வந்து முந்தி வந்து மீடியா சுதந்திரம் வந்து நசுக்கப்படும்.
லைசன்ஸை பிடுங்குவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. இப்போ மீடியா சுதந்திரம் வந்து வாங்கப்பட்டுருச்சு விற்பனைக்கு. ஏன்னா உனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது டேவிட். எந்த காலத்தில் நீங்கள் வந்து மலேசியா கினியில் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்வர்டோரியல்லாம் எந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அன்னாடிக்கும் கவர்மெண்ட் எடிட்டோரியல் இருக்குது. இப்போ நீங்கள் திறந்தீங்கன்னு வச்சுக்கோமே இருக்கும். ஸோ த நியூஸ் அவுட்லெட்ஸ் ஆர் being paid to publish pro-government news and avoid anti-government news. அதுதான் வந்து எனக்கு தெரியுது. இல்லை, இது என்னல ஆன்டி கவர்மெண்ட்? இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எழுதுன வீட்டுக்கும் அவனும் தானே சுக்காயத்தை நான் கட்டணும். இது வந்து ஸ்பெஷலாக வந்து இப்போ மங்காங்க வண்டி சுக்காய் இல்லையா எல்லாத்துக்கும்? ஆமாம், எல்லாத்துக்கும். இதில் பார்த்து இண்டஸ்ட்ரி வந்து இப்போ பெரிய லெவலில் போவோம். போய் பீலாம் அவங்க தானே பினாங் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஹெவன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர்னு வராங்க. வெரி குட், நம்ம வேலைலாம் கிடைக்கும். பட் ஓட போகிறானுங்க ஒன்றும் கொஞ்ச நாள். அவன் யூஎஸில் ஒரு தாரிஃப் அடிக்கிறான், இவன் வந்து ஒரு தாரிஃப் அடிக்கிறான். இந்த லைசன்ஸ் ஃபீ, அந்த லைசன்ஸ் ஃபீ, சுக்காய் பின்து வேற எல்லா ஃபீயும் அடிக்கிறானுங்க. சம்பளம் ஏற்று இண்டஸ்ட்ரியில் அது வருவாங்களா இல்லையானா அது ஒரு சைட் இருக்கும். பட் சாதாரண வீட்டுக்காரங்க சதீஷ், நிலம் பினாங்கில் இருக்கிற நிலம், பிரைவேட் நிலம், மக்களோட நிலம், எல்லா நிலத்துக்கும் சுக்காயத்தனா ஏறுது. 29%லேருந்து 200%. இது சும்மா பயமுத்த சொல்ல, பினாங்கில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ரொம்ப ஒரு குருஷலான இருக்குது. ஸோ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருக்க போகிறீங்க தெரியல. பில் கட்டும் போது உங்களோட பணம் வந்து குறையும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஃபீல். நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் சதீஷ். அதால் தான் இந்த சப்சிடி, அதால் தான் சதீஷ் என்ன சப்சிடின்னு இன்னைக்கு லைசன்ஸ் இல்லை கூட இப்போ ரினியூ பண்ண கூட நீ கியூவில் போய் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் காசாச்சு சேவ் பண்ணாங்க. பட் அங்கெல்லாம் சேவ் பண்ணி இதோ ஸ்டேட் கவர்மெண்ட் சுக்காய் ஏற்றுறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வருஷ கட்சியில் கட்டுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஆமாம், ரைட்டா இல்லையா? அப்படிதான் இப்படிதான் வந்து ரோலிங்ல போயிட்டு இருக்கு எல்லாம். என்ன நினைப்பு, மடானி அரசாங்கம் வந்துட்டு இந்த டேக்ஸை ஏற்றினாலும் பரவாயில்ல, மக்களுக்கு வந்து இதை கொடுக்குறாங்கன்ட்டு. எதுவுமே கொடுக்க கிடையாது. சுற்றி வளர்ச்சி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உன்னோட பாக்கெட்ல கஜானா, உங்களோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ காசு உள்ளே பூந்துச்சோ இன்னும் எவ்வளோ காசு கொடுப்பீங்களோ அதோட கொஞ்சம் டபுளாக தான் நீங்கள் கட்டுவீங்க அரசாங்கத்துக்கு. அதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து பெருசாக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல எப்படி. கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு earn more David. அதில் வந்து நீங்கள் சொன்னது வந்து பினாங் வந்து எனக்கு வந்து இது ரொம்ப நீங்கள் சொன்னது தான். இப்போ நீங்கள் சொன்னோடனே தான் நானும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன். முந்தி முடிஞ்சிச்சு. குவானிங் வந்து நம்ம என்ன தான் அது ஆன்டி டெமோக்ராட்டு என்ன சொல்லுவாங்க, அவர் டெமோக்ரஸிக்கு வந்து ஒரு குவானிங் மேல இருக்கிற மிகப்பெரிய விமர்சனமே என்னன்னு கேட்டால் டிக்டேட்டோரியல்லாம் டெமோக்ராட்டிக்காக சில முடிவுலாம் எடுக்கிறது இல்லை. பட் he could do it. ஏன் வந்து இப்போ வந்து எங்களால் முடியாது? இல்லை, அவருக்கு ரொம்ப நான் என்ன பார்க்குறேன்னா என்ன வந்துருச்சுன்னா தலகணம் வந்துருச்சு. வாட் எவர் இட் இஸ். அப்போ இத்தனைக்கும் குவானிங் இருந்தப்போ வந்து டிஇபி இந்த ஸ்டேட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அரப்பன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா கடைசியாக குவானிங் லீட் பண்ணது 2018 எலெக்ஷனில் தான் 40-37 சீட்டை வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு அரப்பான்னால. எல்லாம் பிக்கால நின்றது. அந்த மாதிரியான ஸ்ட்ராங் இருந்து கூட வந்து அந்த பயம் இருக்கும் குவானிங்க்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். பினாங்கில் வந்து நம்மளை அசைக்க முடியாது. நம்ம எடுத்தால் மக்கள் முழு எடுத்து அந்த தலகணம் வந்து இப்போ இருக்கிற லீடர்ஷிப்புக்கு, ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கோ இல்லை கட்சி லீடர்ஷிப்புங்களுக்கு வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. இருக்கும் இல்லை, அதில் இன்னொன்று பார்த்தோன்னா அவருக்கு இப்போ இருக்கிற கரன்சி நமக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் பாரு போயிட்டு போயிட்டு சேர்ந்து போகிறது இல்லைன்னா அது ஒரு ட்ரிக்ஸாக்குள்ள இருக்கும். திடீர்னு வந்து பிரைம் மினிஸ்டர் வருவார், நான் அடுத்த மாதம் ஃப்ளைட்டில் வந்து இறங்குவாருங்க. இறங்கிட்டு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், இல்லை சுக்காயத்தனா நாங்கள் ஏற்ற மாட்டோம், உங்களுக்கு இவ்வளோ ஃபண்ட் நாங்கள் மடானி அப்படி இப்படின்னு மக்கள் முட்டாபாய் மக்களே நம்பிடும் தெரியுமா. இதெல்லாம் ஒரு ட்ராமா கூட இருக்கலாம். ஏன்னா 29 to 200% இஸ் டூ மச் ஓவர். 200% வச்சுக்கேன். நீ இப்போ கட்டுற இப்போ நீ வந்து மிஞ்சி நான் நினைக்கிறேன் என் வீட்டுக்கு வந்து 300 சம்திங் கட்டுவோன்னு நினைக்கிறேன். இப்போ நீ 500 சம்திங் என்ன ஆச்சு? 200% ஏறுச்சுன்னா 1500 சொல்லிக்கிட்ட எங்கே போயிடும்? விளங்குது அவனுக்கு. அது 200% எதை தள்ளலாம். அதுக்கு பதில் என்ன செய்யலாம் அரசாங்கம்? டேக்ஸு மஸ், நம்ம டேக்ஸ் ரெஜிமே வேணான்னு வாழ முடியாது. எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத போயிடும். டேக்ஸ் மஸ். ஓகே, பட் எதில் டேக்ஸ் அடிக்கிறோம்? இப்போ நீ சதீஷ் இப்போ 29% 200% சொல்கிற. நீ அதுக்கு பதில் கோ ஃபார் த டவுன்ஷிப்லாம். இப்போ பத்துக்கவான் வந்து என்தாய பத்துக்கவான் இல்லை, இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்ன அந்த கொமர்ஷியல் ஏரியா, அவங்க வந்து நீ உன்னோட சுக்காத்தனை ஏற்று. ஏன்னா அங்கே வந்து
அது அவங்களோட பிசினஸ் ஆப்பு. மக்கள் அங்க வரும், ஃபெசிலிட்டிஸ் செய்யணும். இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி கோ பை த டிஸ்ட்ரிக்ட், அந்த வளர்ச்சி அடைஞ்சது டிஸ்ட்ரிக்ட் கூட கஷ்டம் சதீஷ். நீ கோ ஃபார் த டவுன். இப்பதான் 29 டவுன் உருவாக்கி எல்லா டவுன் ஆக்கிட்டாங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பூம் டவுன்னா வந்து ஜார்ஜ் டவுன். ஜார்ஜ் டவுன்ல நீ ஏத்து அதை நீ ஜார்ஜ் டவுன்ல ஏத்துறதும் கப்லாபத்தாஸ்ல ஏத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி வந்து ஜூருல ஏத்துறதுக்கும் ஜூருலே 2 இது இருக்கு பாருங்க. நீ வந்து ஆட்டோ சீட்ல ஏத்தலாம். நீ எங்கிட்ட வந்து ஏத்தனா எனக்கு நியாயமே கிடையாது. நேற்று நான் ஜாம்ல மாட்டிட்டு ஜூருலேருந்து வெளியாகிறதுக்கு 1.5 மணி நேரம். நாங்கள் வந்து டேக்ஸி கட்டுறேன், ஜாம்ல மாட்டுறேன், எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ வெள்ளம் ஏறுது. இது இருக்கிற பணி வந்து என்கிட்ட வந்து டேக்ஸை ஏற்றுறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். நான் அது சொல்கிறேன். இன்னொன்று எல்லாமே நியாயமான இதாக போகிறாங்களா. ஏன் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி பக்கிங் ஃபீஸ் வந்து இப்போ நம்ம சிவராமராயில் எடுத்துக்கோமே, பிஎம்ல நீங்கள் கட்டுறீங்க, ஜூரூரில் நான் கட்டணும், சிப்ராஞ்சியாவில் அங்கே போனால் கட்டணும், பட்டோரில் கட்டணும். ஆனால் வந்து ஜாவியில் போனால் கட்ட தேவையில்லை. அது எப்படி இருக்குது? ஏன் வந்து ஒரு ஸ்டேட் ஒரு இடத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு மாதிரியான இது. ஸோ நீ ஸ்லாராஸ் பண்ணால் ஒன்று எல்லாத்துக்கும் ஸ்லாராஸ் பண்ணணும். இல்லை பேஸ் பாய் இந்த ரீசன்னால வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்றலை. அது வந்து அன்றைக்கி அவர் என்ன பண்ணாங்களே 29 வந்து புது பண்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணும் போதே எனக்கு தெரியும் ஏற்ற போகிறாங்க டெக்ஸன்னு. நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலான்னு நினச்சேன். நான் கேரளில் இருந்தேன், பிஸியாக இருந்தனால நான் அதை கவனிக்கல. 100% வந்து ஏற்றிட்டாங்க பாருங்கள். ஸோ அதான் நான் தள்ளடுவி இது பினாயங்கோட இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு தலகணம். நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, நீ கட்டி தானே ஆகணும். நாங்கள் ஆட்சிக்கு வரலையா, பாஸ் வந்துடுவான், பாஸ் வந்தால் அவனுக்கு ஓகேயா வெட்ட சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அப்படி தான் அது. ஸோ உனக்கு வேறு வழி இல்லை, நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், பிடிக்குதோ இல்லையோ நீ கட்டு அந்த மாதிரியான ஒரு இல்லை. அவங்க எஸ்கோ தான் டெசிஷன் எடுத்திருப்பாங்க. எஸ்கோலாம் பணக்காரன், சில பேர் இங்கே உள்ளவன்ல நாட் பினாங் போனு. ஆமாம், பினாங் போனில் வீடுலாம் வந்து பிஜேயில் அந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ இங்கே அவனுக்கு என்ன புடலி எதை ஏற்று ஏற்றிட்டு போ, நான் நாட்டுக்கு இருக்கேன், எனக்கு நான் வந்து அப்படியே காடியில் உட்காந்து போய் சொகுசாக இருக்கும், என்னை 10 பேர் மதிக்கணும், மாலை போடணும், இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் பிடிங்கிட்டு தான் போவோம். சாதாரண மக்கள், இந்தியன் மக்களோட நிலைமையை பாருங்க. இருக்கிறதுக்கே நம்மளுக்கு வீடு இல்லை. இப்போ என்ன நடக்கும், நீ சுக்காயத்தானே ஏற்றிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தது என்ன சொல்லு, இப்போ சுக்காயத்தானே ஏறிச்சுல, அடுத்தது வந்து ரெண்டல் எல்லாமே ஏறி ரெண்டல் ஏறிடும். நம்ம ஆளுங்க என்ன ரெண்டல், நம்ம ஆளு பில்டிங் ஓனரா எல்லாமே முக்கால்வாசி பேர் வீடே கொடுக்க மாட்டாங்க, ரெண்டலே கொடுக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட் துருவான இடத்துல போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வேலைக்காக. இதில் வந்து அவன் சுக்கா இது ஏற்றிடுவான், ரெண்டலில் ஏற்றுறான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருதோ இல்லையோ, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே போதும், இந்த ரெண்டல் ஏற்றுறது அது போதும், அதை செஞ்சிருவானுங்க வச்சு. சரி சதீஷ், அடுத்தது சதீஷ், இதே பிணைங்களே போயிடும் சதீஷ். இது என்ன சொல்றதே தெரியல சதீஷ். அது உங்களோட ஸ்பெஷல். இது வந்து நம்ம வந்து உங்களோட ஃபோக்கஸ் டாபிக் அது. ஆமாம் சதீஷ், இது நீ பார்த்தனா பிராயன்ற ஒரு இடம் போன எலெக்ஷனில் வந்து இந்த சேம்பாங் பொக்கோ, இந்த பொக்கோன்றதே வந்து இப்படி தான் உருவானது தானே. மரச்சின்னத்தில் 2 பேர் நின்னோம். அதில் வந்து அந்த சைட்டு ஒன்றும் கதை உனக்கு அப்புறம் வருவோமே, இந்த சைட்டை பார்ப்போமே, நான் நின்ன இடத்துல பிராயில். ஸோ அப்போ வந்து டிஏபிலேருந்து வெளியாகணும், எதிர்கட்சா நான் எதிர்ப்பாக நான் நின்னேன். பேபாஸ்லாம் எனக்கு தெரியும் தோக்க போகிறோன்ட்டு, பட் நிற்போம், ஒரு எதிர்ப்பை காமிப்போம் சொல்லி தான் நின்னோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, அப்போ அதுக்கு முன்னே ஒரு 3 வருஷமாக நம்ம பிளானிங்கில் இருந்துச்சு. இந்த கம்பவுண்ட் மணிஸ்ன்ற ஒரு லைனை வந்து அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, போக்கு நிலம் கூட சொல்ல முடியாது, அது லைனுக்கு வந்து ஓனர் இருக்குது. ஓனர் யாருன்னா KTMB அசெட், RACன்னு சொல்லுவாங்க, ரயில்வே அசெட் கார்பரேஷன். ரயில்வே அசெட் கார்பரேஷனோட தான் அந்த லைனு. ஸோ அந்த லைனில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு 286 வீடு இருக்குது. ஸ்திங்கான்னு சொல்லுவாங்க, இருக்குது அந்த இடத்துல. காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. பட் ரொம்ப குடும்பமான நிலைமையில் இருக்குது. அதை எப்படி வந்து ரெக்டிஃபைட் பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப நாளாக எதிர்கட்சியாகவே இருந்துட்டோம் ஃபெடரல் கவர்மெண்ட். அப்போ RAC கண்டிப்பாக நம்ம லேண்ட் கொடுக்க மாட்டான். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து 2018 ஒரு முயற்சி எடுத்தோம். ஓகே, அந்த டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இருக்கிற வீடெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் கட்டி கொடுப்போன்னு. ஸோ வெரி சிம்பிள் சதீஷ், 286 பேருக்கு 286 வீடு கட்டி கொடுத்துருவோம். அங்கே உள்ளவங்க அங்கேயே இருக்கட்டும், அழகான ஒரு ஃப்ளாட்ஸு கட்டி கொடுத்துட்டு அங்கே உள்ளவங்க தான் அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஃபெடரல் மைலாம் அங்கே அந்த இண்டஸ்ட்ரிக்கு வேலை எல்லாமே அங்கே தான் சீனியர் தான் வேலை செய்கிறாங்க. அந்த கம்பெனி ஒன்று இருக்குது அந்த லைனோட. அந்த கம்பெனி பார்த்தோன்னா சீனியர் MSM. சீனி வந்து ஒரு முக்கியமான என்டிட்டி. அந்த கம்பெனி பேர் கம்போ மணிஸே வந்து சீனினால தானே. ஆமாம், கம்போ மணிஸ்ல. அது MSM வந்து ஒரு முக்கியமான கம்பெனி. ராபர்ட் காக்கு தான் அதோட ஃபவுண்டர் அந்த சீனி கம்பெனிக்கு. ஸோ அது வந்து இப்போ இடைக்கால காலத்தில் தான், ரொம்ப நாளும் இல்லை, மேபி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே தான் வந்து கைமாற்றம் நடந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபெல்டா டேக் ஓவர் பண்ணாங்க. 10 வருஷம் கூட இருக்காது, ஒரு 7-8 வருஷம் தான் இருக்கும்.
ஃபெல்டா டேக் ஓவர் பண்ணாங்க. ஃபெல்டா வந்து எம்எஸ்எம் வாங்கிட்டாங்க. ஸோ ஃபெல்டா வந்து ஓவராலாக எடுத்துட்டாங்க. ஃபெல்டா எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து அந்த லீஸ் பீரியட் முடியுது. ஸோ ஃபெல்டாவோட ஐடியா என்னன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் நாட் ஃபெல்டா ஐடியா, இது வந்து நாட்டோட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பம்பக்காலன் மக்கனன் செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி என்ன சொன்னாங்கன்னா, சீனி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் வால்யூமை. ஏன்னா சீனி வந்து இன்னும் மக்கள் ஜனத்தொகை வர சீனியோட பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ மலேசியாவில் ஃபியூ இடத்துல செய்கிறாங்க. பட் ப்ராயில் வந்து எம்எஸ்எம் ப்ராய்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி, சீனி மூட்டை சீனி பையை எடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம் போட்டிருக்கோம். அந்த கம்பெனி பக்கத்தில் தான் இந்த வீடுங்க இருக்குது சதீஷ். ஸோ என்ன அங்கே இஷ்யூ என்று பார்த்தோன்னா, அவங்க வந்து கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொந்த நிலத்தில் தான் அந்த வீடுலாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த வீட்டு இடத்துல வந்து செய்ய முடியாது. பஃபர் ஜோன் இருக்குது. நம்ம இந்திராவாசிக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு பஃபர் ஜோன் இருக்குது 60 மீட்டர் இஃப் நாட் மிஸ்டேக்கன். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸோ பஃபர் ஜோன் இருக்கணும்ட்டு அந்த பஃபர் ஜோனில் தான் வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் உள்ளவங்களை வெளியாக்கிட்டு அந்த இடத்துல வந்து பக்கிங் செஞ்சுட்டு அவங்க வந்து பின்னால் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் லைன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கடல் ஆற்று ஓரத்துலேயே எடுக்க போகிறோம் நாங்கள். அது வந்து இண்டஸ்ட்ரி செய்கிறதுக்கு அந்த பிளானிங் நாங்கள் பார்த்தோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, ஃப்ராஃப்லாம் என்ன தோணுச்சுன்னா, இதுதான் ரைட்டான டைம், இதை வச்சு புஷ் பண்ணி இவங்களுக்கு வீட்டுக்கு வீடு எடுத்து கொடுத்துருவோம், அங்கே உள்ள மக்களுக்கு நல்லா வாழ்ட்டோன்ட்டு. ஏன்னா அங்கே லோரம் கூட இருக்காது, உனக்கு தெரியும் கம்பெனி எப்படி தெரியும், இப்போ எங்கே புதுமா எங்கே வெள்ளை என்ன தண்ணி அது இதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன அந்த ஒரு சிந்தனையில் தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். யாரு கூட, ஆர்ஏசி கூட, பிஜபத்தானா சீனியாவில் இவங்களுக்குள்ள உட்காந்து பேசினோன்னே என்ன எங்களோட பிளானிங்னா, அப்போ தான் நான் வந்து ஒரு 3 to 5 ஏக்கர் கேட்டோம் தனியாக அந்த மூலையில் கேட்டோம். அதில் வந்து கவர்மெண்ட் லைன் போர்ஷனு, அது கவர்மெண்ட் லைனா ரிசர்வ் லைன் போர்ஷனும் எம்எஸ்எம் ஐ மீன் ஃபெல்டாவோ இல்லை ஆர்எஸ்சி கொஞ்சம் லேண்ட் கொடுத்தாங்கன்னா அங்கே உள்ளவங்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வீடு கட்டி கொடுத்துடலான்ட்டு. அது வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. பட் எல்லாம் ஃபியூ மீட்டிங் வச்சு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் இந்த எலெக்ஷன் வருது சத்தி. ஆமாம், எலெக்ஷன் வருதுன்னொன்னே நாங்கள் இல்லை. ஸோ எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து நானும் அதை தான் சொல்கிறேன், நம்ம வந்தால் வீடு வந்து ரெடியாக இருக்குது. எனக்கு தெரியும் அந்த இடத்துல பிளான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இந்த இடத்துல தான் வீடு கட்டி கொடுக்குறோன்னு. யாருக்கு, 286 பேருக்கு ஹவுஸ் ஓனருக்கு அங்கே கட்டி கொடுக்கணும். எப்படி கட்டி கொடுக்கணும், ஃப்ரீயாக. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் சதீஷ், இது நம்ம சொல்லி ஆகணும் நினைக்கிறேன், ரொம்ப பேருக்கு புரியாது. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எப்படி நீ ஃப்ரீயாக கட்டி கொடுப்ப? ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ஃப்ரீயாக கட்டி கொடுக்க முடியும். ஏன் கட்டி கொடுக்க முடியும்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட டெவலப்பர் இருக்காங்களா, எங்கள் ஸ்டேட்டில் டெவலப்பர் இருப்பாங்க, அவங்க வந்து ஹை ஹேண்ட் வீடு கட்டுறாங்க, விலை உள்ள வீடு கட்டுறாங்க. அந்த வீடுக்கு எப்படி சொல்லுவாங்க, 40-40-20ன்னுவாங்க. இப்போ உள்ள பாலிசி, கவர்மெண்டோட பாலிசி 40 லோ என்ன காஸ்ட், மீடியம் காஸ்ட், லோ மீடியம் காஸ்ட், லோ காஸ்ட் இதெல்லாம் இது ஐஎன் இல்லை, அது வந்து இது ஓப்பன் மார்க்கெட். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். அப்போ அவங்க கட்டும் போது அந்த லோ காஸ்ட் கட்ட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல இதை கட்டிட்டு லோ காஸ்ட் வந்து கடமா வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 1000 வீடு கட்டணும், 200 வீடு கட்டணும், இந்த மாதிரி கடன் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, அந்த கடத்தை வந்து இந்த இடத்துல கட்டி கொடுத்துருங்க. த மீன்ஸ் கவர்மெண்ட் லேண்ட் கொடுக்குது, இவங்க வேலை வந்து வீடு கட்டி கொடுக்க, மக்கள் வந்து ஃப்ரீயாக வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் சதீஷ் ஐடியா இந்த கம்பெனிஸில். ஓகே, இதுதான் வந்து இந்த ஐடியா தான் நம்ம வந்து கொண்டு போனோம். எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷன்லையும் இதை தான் சொன்னோம். பட் இந்த எலெக்ஷனில் எனக்கு எதிர்ப்பாக நின்னது, எனக்கு எதிர்ப்பாக நின்னது வந்து பக்கத்தான் ஹாரப்பான்னு டத்தோ ஸ்ரீ சுந்தராஜு அவர் வந்து டிஏபியில் கேம்பெயின் பண்ணுறாரு. அவர் கேம்பெயின் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து அதே இடத்துல அந்த மக்களை பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, 7 மாதத்தில் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் வீடு கட்டி உங்களை எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடும்னு சொன்னார். இதுதான் மொதல் ஆர்கியூமெண்ட் எனக்கும் அவங்களுக்கும். அந்த டைமில் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிட்டோம், பேசணும். என்னென்னு பார்த்தோன்னா, எப்படி 7 மாதத்தில் கட்ட முடியும்? லேண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரி, லேண்ட் கன்வெர்ட் பண்ணணும், ஹவுசிங் கொண்டு வரணும். தென் ஆர்ஏசி வந்து மந்திரியிலேருந்து இதில் போகணும், கேபினெட் அப்ரூவல் வேணும். ஏன்னா இது ஆர்ஏசி லைனு. இன்னொன்று வந்து ஃபெல்டா வந்து பிரைம் மினிஸ்டருக்கு டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு. ஸோ இவங்க எல்லாரோட அப்ரூவல்னா இட்ஸ் நாட் ஈஸி. அப்புறம் போய் சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன், அது உண்மையாக ஆயிடுச்சு. இது மட்டும் கம்பெனிஸில் வீடு கட்டலை. பட் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னே ஒரு பிச்சாத்தானா செஞ்சாங்க, ஒரு என்ன செஞ்சாங்க, இப்போ லஞ்சாரான்னு செஞ்சாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு 1000 வீடு கட்ட போகிறாங்க. அங்கே 286 பேருக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதே மாதிரி கொண்டமுனியமும் அங்கே கட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட் கொண்டமுனியம்லாம் கட்டுறாங்க. 1000 வீட்டுக்கு மேலே நினைக்கிறேன் பிளான்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பிளானை பார்க்கும்போது லேண்ட் நம்ம கேட்டது 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கருக்குள்ளே தான். பட் இப்போ வந்து 8 ஏக்கருக்கு மேலே பெரிய லைனு. ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரணுமே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பிளான் அப்ரூவ் பண்ண வேகத்தில்
ஃபெல்டா என்ன நினச்சிட்டாங்க, என்ன ஏன்லான்னு அவரோட பிளானிங் எனக்கு தெரியும், இண்டஸ்ட்ரி பிளான் நான் பார்த்துருக்கேன். இவங்க போயிட்டு வீடு கட்டுறாங்களா அந்த மூலையில் ஆற்று ஓரத்தில், அந்த இடத்துல வந்து பெரிய அந்த சீனியோட ட்ராம் வருது. நான் ஃபுல்லாக பார்த்தேன், அந்த பிளான் நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், அதெல்லாம் வருது. ஸோ ஃபெல்டா என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து ராபர்ட் காக்னர்ட் எவ்வளோ வாங்கினாங்க தெரியல அந்த கம்பெனியை, ரைட்டா இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தானே, இன்வெஸ்ட் பண்ணி தானே வாங்கியிருப்பாங்க. என்ன வாங்கியிருப்பாங்க, நம்மளுக்கு ஒன்று ஒரு 60 years வந்து லிஸ்டிங் வரணும். அது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரோபோட் ஃபெல்டா வந்து வாஸ் மேக்கிங் லாஸ் மேக்கிங் வெஞ்சராக தான் இருந்துச்சு. நமக்கு தெரியும் ஃபெல்டா எஃப்ஜிவி ஃபெல்டா குளோபல் வெஞ்சர் வந்து எப்படி இதானுச்சு அப்படி இப்படின்ட்டு. ஸோ நஜீப் காலத்தில் வந்து இது வந்து இந்த நடந்துச்சு ரோபோட் காக்னர்ட். அது என்னத்துக்கு வாங்கினாங்கன்னா ஃபெல்டாவோட ப்ராஃபிட்டை ஏற்றுறதுக்கு. இது ரொம்ப நாள் லாஸ் போக முடியாதுன்ட்டு எஃப்ஜிவி தான் வந்து வாங்கினுச்சு ரோபோட் காக்னர்ட்லேருந்து வாங்கி. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெல்டாவோட ஃபைனான்ஷியலி வந்து அவங்க ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. ஃபெல்டா இஸ் எண்ட் ஆஃப் த டே இஸ் அ கவர்மெண்ட் லிங்க் கம்பெனி டேவி. அப்போ கவர்மெண்ட் லிங்க் கம்பெனி இருக்கிறப்ப தான் ஆர்ஐசி கூட பேசி அந்த லேனை வந்து அவங்க வந்து லீஸ் எடுத்தாங்க, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் லீஸ். இப்போ வந்து இப்போ ஃபெல்டா வந்து பாதியில் வந்து நீங்கள் விட்டுட்டு போங்கன்னா மறுபடியும் ஃபெல்டாக்கு வந்து ரூகியாக தானே ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அதுதான் ஃபெல்டா வந்து முடிஞ்சிருச்சு. அவன் வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உஞ்சுரான்னு சொல்லுவாங்களே ப்ரெடிக்ஷன் வந்து அந்த கணக்கு பண்ணி தான் வந்து அவன் வந்து போட்டிருப்பானுங்க, இத்தனை வருஷம்ட்டு. இப்போ வந்து இல்லை நீங்கள் சீக்கிரமாக வெளியே வாங்க, நாங்கள் இந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம்னா இட் வில் பேக் ஃபயர். ஃபெல்டா விட்டு கொடுக்க மாட்டான். ஃபெல்டா மே ஈவன் கோ டு கோர்ட்டுக்கு என்னன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சூ பண்ணிக்காதலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அப்படியே சூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே, அது எங்கே போய் நிற்கும், அப்படியே தான் ஸ்டென்சிலாக நிற்கும். அது ரெண்டுமே இருக்குது சதீஷ். இல்லை நான் இது ரெண்டுமே இருக்குது. என்னென்னா நீ ஃபெல்டா ஸ்டேட் கவர்மெண்ட் சூ பண்ணாது. இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா ஆர்ஐசி அதுக்கும் பிரச்சனை. இது வந்து டெவலப்பர்கிட்ட கொடுத்துட்டானுங்க. இப்போ டெவலப்பர்கிட்ட கொடுத்தா கை மாற்றணும் லைனை. இது ஒரு நிறைய கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. இல்லை அது இருக்கட்டும். நம்ம அதை இப்போ பாரு என்ன கதைன்னா, இப்போ நம்ம சொல்கிற ஐடியா, நாங்கள் சொன்ன ஐடியா வந்து 286 ப்ராப்பராக நாங்கள் பேசுறது 286 வீடு கட்டி கொடுப்போம் தான். தட் மீன்ஸ் அது மேபி ஒரு 2 acres கூட செஞ்சிடலாம். வெறும் அப்போ நாம் என்ன சொன்னோம்னா டேவான்லாம் கட்டி கோயிலுங்களாம் இருக்குது, அதுங்களுக்கு லேனு எல்லாமே செஞ்சு ஒரு பேக்கேஜாக நான் ஒரு 3 acres கேட்டேன். அப்போ இது இந்த லைனில் இல்லைனா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஆற்று ரிசர்வில். பட் இப்போ என்னன்னா என்டையர் லைன் எடுத்துட்டாங்க. இவங்களோட பிளானில் பயங்கரமாக இருக்கும், அங்கங்கே பில்டிங்லாம் இவங்க தான் செய்வாங்க. இவங்க டெவலப்பர் ஆச்சா, இவங்க வந்து இதெல்லாம் இந்த பின்வெளிகளை யோசிக்காமல் இதை யோசிச்சிட்டாங்க. கட்டிட்டு பயங்கரமாக அனௌன்ஸ்மெண்ட், பயங்கரமான மக்கள் தான் சைன்லாம் வாங்கி எல்லாம் ஹாப்பி. டெவலப்பர் தேர்ந்து அப்பாயின்மெண்ட்டாங்க. டெவலப்பர் அப்பாயின்மெண்ட். இதில் வேர்ஸ் பார்ட் என்னன்னு கேட்டேன்னா, இதில் இன்னொரு பாட்டு இருக்கு. இதுல கேங்ஸ்டர்லாம் அவர் அடிச்சுக்கிட்டாங்க. நான் வந்து ஜாகா பண்ணணும், செக்யூரிட்டி எனக்கு விளங்குதா, இதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஜாகா பண்ணணும், இங்க ஒரு 2 வெளியில இருந்து ஆள் வரக்கூடாது, இதெல்லாம் பேசுனாங்க. சீனி கேளாங்க ஜாகா பண்ணிக்கிட்டோம் போயிட்டு இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப என்னன்னு பார்த்தனா சதீஷ், என்ன நடந்துச்சுன்னா என்னை கேட்டனா வெரி சிம்பிள். நீ வந்து இப்ப திடீர்னு ஆந்தனி லோக் வந்து இன்டர்ஃபியர், ஏன்னா ஆந்தனி லோக் தான் ஆர்ஐசி. அவர் என்ன சொல்றாரு, கேளாங்குளம் ரொம்ப நாள் அங்கே இருந்துருச்சு, நீ இடத்த மாறி போகணும். எப்படி நம்ம அதுக்கே வரும். எனக்கு கூட நான் ப்ராயில் இருக்கும்போது எனக்கும் அந்த ஐடியா தான் இருந்துச்சு. ஏன்னா கேளாங் இந்த இடத்துல ஹெவி இண்டஸ்ட்ரி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, வீடு ஏரியா. இன்னொன்று வந்து டிராஃபிக்கு பெரிய லோரி உள்ளே பூந்துட்டு வருது. இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஒரு இஷ்யூ இருக்காங்க. சும்மா சொல்லுறேன், ஏன் நீ போனால் பெரிய லோரி போகும், உனக்கு தான் தெரியுமா. அந்த கொந்தினா லோரி போய்ட்டு கடைசியில் போய்ட்டு யூத்தர் நினச்சணும். அங்கே வந்து என்னென்ன கொண்டினா வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த கம்பெனி இல்லைன்னா அந்த ஏரியா வந்து கோசமாயிரும். ஸோ இதான் ஐடியா இருப்பேன். பட் அந்த கம்பெனியை வந்து அங்கே இருக்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறான். இப்போ நீ இஷ்யூ என்னன்னு பார்த்தா அங்கே உள்ளவங்க வீட்டு தான் அந்த 286 பேர் தான். இப்போ இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, அவரோட தவுக்கையை சொல்லிட்டார்ல, இவர் வந்து கூலியாச்சா, இவர் வந்து டெவலப்பர் ஆச்சா. இவர் தான் வந்து டெவலப்பர்லாம் பேசிட்டாரு, உனக்கு வந்து 1000-2000 வீடு கட்டுற மாதிரி உனக்கு லேண்ட்லாம் எடுத்து கொடுத்துட்றேன், உனக்கு ப்ராஜெக்ட் 10 வருஷத்துக்கு இங்கே இருக்கு சொல்லிட்டாருல்ல. இப்போ வந்து 286 பெருசு இல்லை, இப்போ அந்த 1000 ப்ராஜெக்ட் பெரிய மெகா ப்ராஜெக்ட் தான் பெருசு. இப்போ அங்கே உள்ள கம்பெனிஸ் மக்களை போயிட்டு தோண்டி விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. அவங்க போயிட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, என்ன வரீங்களா, என்ன ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறீங்க கேட்டேன். உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தானு கேட்டேன். உங்களுக்கு யாருமே ஊசை பண்ணலையே, முன்ன கொடுத்தா அதை நிப்பாட்டிட்டோம். இப்போ உங்களுக்கு நோட்டீஸ் யாருமே கொடுக்க கிடையாது. ஆர்ஐசி கொடுக்க கிடையாது, கேளாங்குலா கொடுக்க கிடையாது, கவர்மெண்ட் கொடுக்க கிடையாது. நீங்க பின்ன யாருமே சொல்ல கிடையாது. நீங்க ஏன் ரோட்ல போய் நிக்கிறீங்க? இவங்க என்னத்துக்கு ரோட்ல நின்றுருக்கா, டேய் போய் சொல்லிட்டீங்களா எல்லாம், எங்களோட வீடு எங்கன்னு கேட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணோம். என் வீடு எங்க, நீங்களாம் ஜஞ்சி பண்ணீங்களா எலெக்ஷன் டைம்ல 7 மாசத்துல வீடு கட்டி கொடுக்குறேன்னு, எங்க போச்சு இந்த வீடு. இவங்க ப்ரோட்டஸ்ட் பண்றதை விட்டுட்டு அவங்க அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இவங்க
அவங்க பற்றி எங்களுக்கு ஏன் வந்து என்ன நம்ம ப்ராடக்ட்ஸு லீஸ் பண்ணக்கூடாது 30 வருஷம் கொடுக்கக்கூடாது கேளாங்குளாக்கு. அது வந்து டெவலப்பரோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண மாதிரிலாம் இருக்கு. அதானே எண்ட் ஆஃப் த டே வந்து அப்படிதான். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ரிவேட் ஆர்ஐசி வந்து இஸ் ஏஜென்சி அண்டர் த ஃபெடரல் கவர்மெண்ட். பட் என்னோட கேள்வி இதில் வந்து எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக அந்த ஒரு இது இருக்குது. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும், ஒரு அசெட் கார்பரேஷனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், ஃபைனல் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் லேண்ட்னா இஸ் அ பப்ளிக் லேண்ட். அதை வந்து நீ ஏஜென்சி வச்சுருக்கலாம். அதோட ஓனர் வந்து புசுரோஜயா தானா புஸ்குத்வான் ஃபெடரல் லேண்ட் கமிஷனர் தான் வந்து வச்சுருக்கணும். இந்த கேஸில் வந்து ஃபெடரல் லேண்ட் கமிஷனரோட ரோல் இல்லை, இது வந்து கேடிஎம் பிராஹட் ஆக்கிட்டாங்களா? கேடிஎம் இல்லையா, ரயில்வே அசெட் கார்பரேஷன் ஆக்கிட்டாங்களா? ரயில்வே இப்போ பிடிசி வந்து பினாங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல, பினாங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இது பண்ண முடியாது. அந்த லாவை பார்க்கணும் நம்ம. இது வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோமே, இஃப் சமான் இப்போ ஒரு ரெசிடென்ட்டோ இல்லை நாளைக்கே ஃபெல்டா வந்து சேலஞ்ச் பண்ணான்னு வச்சுக்கோமே, இட் ஸ்டில் கம்ஸ் அண்டர் த ஃபெடரல் லேண்ட் கமிஷனர் வந்து கன்சைன் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ்லாம் இல்லை அந்த தௌக்கே வந்து நம்ம அவ்வளோ தொழுக்கு போக தேவையில்ல சதீஷ். ஏன் அவ்வளோ தொழுக்கு போக தேவையில்லைன்னா, ஆந்தோனி லோக்கு நாசியாம் வந்து சொல்லிட்டாரு 10 வருஷம் கொடுக்கலாம், 10 வருஷம் கொடுக்கலான்னு இவர் வாயில சொல்லிட்டாரு. இவரோட 10 வருஷம் சொல்றாரு. பட் அவங்களோட ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கு. பட் இது வந்து கேபினெட் டிசிஷன்ட்டாங்க, கேபினெட்ல பேச போறோன்னு. அந்த கேபினெட் டிசிஷன் கேபினெட் வந்து நான் என்னோட இது என்னன்னா, கேபினெட் அம்னோ வந்து இல்ல இவன் இல்ல அம்னோ விட்டுதல கேபினெட்ல டிசிஷன் கொடுத்துட்டாங்க வச்சுக்க. இல்ல 30 வருஷம்னா 30 வருஷம் இல்லைன்னா கேபினெட் உடனே எடுக்க மாட்டான் அனுவாரு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது பேக் ஃபயர் பண்ணணும். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, அம்னோ தான் மந்தா பண்ணுவானுங்க. ஃபெல்டா வந்து துன்ராதா காலத்துல அம்னோவெல்லாம் உருவாக்கப்பட்டது. அம்னோக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃபெல்டால. லெட்ஸ் பி ஃப்ராங்க்லா, அவங்க வந்து அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இது வந்து இன்னொன்று வந்து மலேசியாவுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இண்டஸ்ட்ரி சீனி. தெரியுமா, சீனி மலேசியா முழுக்க வந்து இப்போ குலா பிராய் தான் போகுது. பெர்லிஸில் உள்ளது வந்து எனக்கு தெரியல, அடிச்சிட்டாங்க. அப்போ தட் மீன்ஸ் இவன் தான் வந்து சோல் டிஸ்ட்ரிபியூட்டர். இல்லை இதில் இருக்கு ஜோஹர்லாம். ஆனால் இதுதான் குலா பிராய் தான். நான் இங்கே இருந்து நான் எங்கே போனாலும் என்னன்னா, நமக்கு வெளி மாநிலத்துக்குலாம் போனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னா பிராய் பேர் இருக்கும். பிராய் நம்மளை தாண்டி தான் போகுது, இது சரி இங்கே இருந்தால் போகுது, நம்ம ஆளுங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ சீக்கிரமா வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் பண்றதுக்கு வந்து நாட் ஈஸி. இல்ல இது டேக் ஆஃபே பண்ணாது. இது போய் சொல்லிட்டாங்க. இப்போ அதான் சொல்றேனே, 7 மாசத்துல வீடு கட்டுறாங்க. அப்புறம் வந்து 2 வருஷத்துல வீடு கட்டுறாங்க. அப்புறம் பிச்சாத்தனம் பண்ணும்போது நாங்கள் சீக்கிரம் கட்டிடுவோம், மக்களுக்கு கட்டிட்டு அப்புறம் ப்ராஜெக்ட்ல அது ஒரு 10 இயர்ஸ் ப்ராஜெக்ட் வச்சுக்கோமே. இப்போ வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னோட கேள்வினா, அந்த 286 வீடு கட்டுறீங்களா இல்லையா? இதுதான் எனக்கு கேள்வி. எனக்கு அதுல ஒரு தியோரி இருக்கு. என்ன இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தியோரி இது வந்து ரயில்வே அசெட் கார்பரேஷனு. ரயில்வே அசெட் கார்பரேஷனுக்கு வந்து இந்த கம்மு மணிஸை இங்கேருந்து வெளியாக்கணும். நம்ம இருக்கிறப்பலே தான் அவன் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், வெளியாக்கணும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் பிளான் லேட்டாக வருது. அது நானும் ஃபெல்டாகவும் பேசிக்கிறேன். இந்த 286 பேர் நீங்கள் முதல் வெளியாக்குங்கன்னு சொல்லிட்டான் டெவலப்பர். நீங்கள் நானும் நமக்கு எக்ரிமெண்ட் இருக்குது, இந்த லைன் உங்களுக்கு தான் இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம பேசிக்கலாம், மேபி ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தானா மெயின் ரோடு இருக்குல்ல, கம்மு மெயின் ரோடு, அதையும் வந்து அக்வயர் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல இந்த 286 பேர் எடுத்து அங்க வீடு கட்டி கொடுத்தா அது ஒரு அது தியோரி இல்ல, அதுதான் பிளானிங் என்னைக்கு இருந்துச்சு. பிளானிங் என்னன்னா, அது சவுகானியா என்ன சொன்னார்னா, கேம்பெயின் போகும்போது நான் அவர் வந்து பார்லிமெண்ட் நிற்கும் போது நான் வந்து கேம்பெயின் டைரக்டர். இப்போ அது உள்ள போடுறோம். பூந்தோன்னா அவர் சொன்னார், நான் 2வது வாட்டி வரேன், இப்படியே தான் இருக்குது இந்த கம்பம், இது வந்து கம்பம் மணிஸில் கம்பம் மெயின் ரோட்டில் வீடு கட்டிட்டு அவங்கள அங்கே கொண்டு போகலான்னு. இப்போ நான் சொன்னேன், இங்கே உள்ள அங்கே போக மாட்டாங்க, இதுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், இப்போ இந்த இடத்துல தான் வந்து 3 ஏக்கர் 5 ஏக்கர் கேட்டிருக்கோம். அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணோம், இதுதான் நடக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேன்னாரு. அப்போ இந்த மீன்ஸ் அவரோட மைண்டில் வந்து அங்கே கொண்டு போயிடுவோன்னு. ஏன்னா கம்பம் மெயின் ரோட்டு வந்து அது அவங்களோட சொந்த நிலம். ஆமா, அது வந்து அரசாங்கம் எடுத்துட்டு 2வது கொடுக்கறதுக்கு அக்வயர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல கவர்மெண்ட் பேர்ல தானே இருக்கு. இல்ல இப்போ அது சில பேர் வந்து காசு கொடுத்து லேண்ட் அவங்களுக்கு இல்ல அது மக்களோட பிரச்சனை சதீஷ். இது நம்ம வந்து போராடிட்டோம், நம்ம சொல்ற வேண்டியது சொல்லிட்டோம். இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லேண்டட் ப்ராப்பர்ட்டி இல்ல, சொத்து உரிமை இல்லாம இருக்கும். நீங்க இல்ல வெளியூருக்கானுக்கு ரெண்டல் விட, இந்த வீடு கட்டுறவங்க கூட ரெண்டல் விடலாம்னா நம்ம என்ன சொல்றது? சில பேர் அங்கே தான் இருக்கிறதுக்கு அவங்களுக்காக நான் ஃபைட் பண்ணேன். என்ன சொன்னேன்னா, நீ தர வீடு கட்டி கொடு, யார் கிராண்ட் எடுத்தாங்களோ அவங்களுக்கு டபுள் ஸ்டோரி கீழே கட்டி கொடு, ஃபிளாட்ஸ் கடவுங்க ஃபிளாட்ஸுக்கு போட்டோம், யார் வேணானோ அவங்க ஃபிளாட்ஸுக்கு போட்டோன்ட்டு. பட் அந்த ப்ராஜெக்ட் போனால் வாய்ப்பு இருக்கு இங்கேருந்து ஸ்பிண்ட் ஆக்குறதுக்கு. அதுதான் ஒரு கடைசியில் வந்து இது வந்து மேபி ஏர்லியர் பிளான் கூட இருக்கலாம். இந்த மாதிரி பிச்சாத்தனம்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு ஷிஃப்ட் பண்ணலாம். இது வந்து எப்படி தான் சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஏன் தெரிஞ்சுன்னா, கேபினெட் மீட்டிங் 2-3 வாரத்தில் தெரிஞ்சிடும் என்ன கதைன்னு. பட் நான் என்ன சொல்றேன்னா சதீஷ், ஏன் வந்து அந்த லேண்ட்ல தான் செய்யணும் வீடு?
நான் சொல்கிறது நல்லா கேளு. கம்பவுண்ட் மணிஸு அதே லேண்டில் அந்த அந்த இண்டஸ்ட்ரி பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. பஃபர் ஜோன்னு வெளியாக்கிடுவோம் எல்லாத்தையும். உனக்கு தெரியுமா தமிழ் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த தமிழ் ஸ்கூல், ஆமாம், தமிழ் ஸ்கூல் முன்னுக்கு லேண்ட் இருக்கு. அதுவும் வந்து ரயில்வே எஸ்டேட் கார்பரேஷன், ரயில்வே எஸ்டேட் கார்பரேஷனா இல்லை அது ஒரு அது அந்த மல்டி மாடல்ல மல்டி மாடல் ரெண்டல் பண்ணியிருக்காங்க. மல்டி மாடல் ரெண்டல்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டல் பண்ண இடம் அந்த லேண்ட் வந்து அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னமோ ஒரு டைட்டில் இருக்கு. தானா ரிசர்வ்ல, தானா ரிசர்வ் கிரைதாபி, தானா ரிசர்வ் கிரைதாபி, தானா ரிசர்வ் கிரைதாபி. தட் மீன்ஸ் வந்து அது கிரைதாபியோட சம்பந்தப்பட்ட இதுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதை பாய்க்க முடியும். ஆமா, நீ இந்த லேண்டும் வந்து ஆர்ஐசியோட தானே. நான் என்ன சொல்றேன்னா அந்த தமிழ் பள்ளி இருக்கு, அங்க கட்டலாமே. தமிழ் பள்ளியே பக்கத்துல அது கட்டலாமே. தமிழ் ஸ்கூலுக்கு தமிழ் ஸ்கூல் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இருந்து அந்த லொக்கோ கோயில்ல இருந்து கொட்டினால வச்சிருக்காங்களே அந்த மல்டி மாடல்ல அழகா கட்டலாம். எனக்கு நினைப்பு 286 வீடு கட்டலாமே. தலுவலியா ரோட்டுக்கு இருந்தானே தானே. நீ இவங்க கட்டிட்டு இவங்க எல்லாத்தையும் பீண்டா பண்ணிட்டு அதை எடுத்துரு. நீ சம்பவம் பண்ணு. 30 வருஷம் கொடுக்குறியோ இல்லை அதுக்கான நீ ப்ராஜெக்ட் செய்ய போறியோ, உன்னோட டோக்கியோட ப்ராஜெக்ட் செய்ய போறியோ, அது உன் பிரச்சனை. ரைட்டா இல்லையா? இல்ல அது வந்து ஐடியலான சிச்சுவேஷன் வந்து அதுதான். அந்த லைன் முடியாதுன்னு சொல்லாதீங்க. முன்னா சொல்லலாம் ஃபெடரல் கவர்மெண்ட் வேற, ஸ்டேட் கவர்மெண்ட் வேற. தானா ரிசர்வ் கிரைதாபி இப்போ நீங்க சொல்ற மாதிரி கிரைதாபி இவனுங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இவனுங்கள்ட்ட வந்து கன்சர்ன் கேட்டுட்டு ஃபெடரல் லேண்ட் கமிஷனர் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அது ஃபெடரல் FLC, அது ஃபெடரல் லேண்ட் கமிஷனர் கீழே இருக்கு. அவன் கிரைதாபி சொல்லிட்டான்னு வச்சுக்கோமே, பரவாயில்ல எங்களுக்கு வந்து பத்தாண்டில் இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு இந்த ஏன்னா 7 இடத்துலேருந்து இவங்க வெளியாக வராங்கன்னா கட்டிடலாமே, அவ்வளோதான். வேலைக்குதான் ஐடியலான சொல்யூஷன்ல அதுதான்டா, நீ கட்டலாம். இது வந்து கம்பம் மணிஸ் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியல. இப்போ நான் உங்கள்கிட்டலாம் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களை ஏமாத்துறானுங்க, பச்சையா ஏமாத்துறாங்க. 7 மாதம் சொன்ன போதே நீங்கள் முழிச்சிருக்கணும். அப்பயும் போய்ட்டு அங்கே தான் ஓட்டு போட்டிருப்பீங்க. அவங்க DAPன்ட்டு வர்றவர் வந்து பெரிய பயங்கரமான டெவலப்பர் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறாருன்ட்டு. பட் அப்புறம் ஒன்று செஞ்சாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கூட்டம் போட்டுட்டு மினிஸ்டர்லாம் வந்துட்டு பயங்கரமாக MOU சைன் வச்சாங்க. யாரு கூட? டெவலப்பர் கம்பெனி கூடயும் இவங்க கூடயும். டெவலப்பர் கம்பெனி இவங்களும். அந்த டெவலப்பர் கம்பெனி கூட இஸ் நாட் டெண்டர், ஓப்பன் டெண்டரில் நினைக்கிறேன், RFP நினைக்கிறேன். எப்படி இதில் செஞ்சாங்க வந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு 2 வருஷத்தில் கட்டிடும்ட்டு பயங்கரமான அந்த டைமில் சண்டை வேற. யார் வந்து ஜாகா பண்ணிக்க போறா ப்ராஜெக்டை, யார் வரப்போறா, யாருன்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நானும் யோசிச்சேன், நான் உண்மையாக கட்டத்தான் போறாங்க, நல்லது தானே கம்பம் மணிஸ் மக்களுக்கு வீடு கிடைக்க போகுதுன்ட்டு. எவ்வளோ வீடு வேணா கட்டிக்கிட்டோம், மக்களுக்கு கிடைச்சா ரைட்டுன்ட்டு. சைஸ் கூட சொன்னாங்க தெரியுமா, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 850 800 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ இந்த சைஸ் தான் உங்களுக்கு வேணும். இதுல மாற்ற கருத்து இல்லைன்னு தயவு செஞ்சு பிடிவாதமா இருங்க. ஏன்னா எங்க கட்ட போறான்னு தெரியல, வீட சின்னதா கட்டி எத்தி வேண்ட போறான், ஏதோ நடக்க போகுது கன்ஃபார்மா இல்ல. அப்புறம் இப்போ வந்து என்னன்னா 10 வருஷம் அவன் சம்பவங்க 10 வருஷம் அவன் கம்பெனி பீண்டாக்குறானா, அது நடக்குமா நடக்காது தெரியல. அம்னோ கவர்மெண்ட் வேணா ஸ்டாப் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, என்ன வேணா நடக்கலாம். பட் இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணீங்க, ஓகே வெரி குட், உங்களுக்கு வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணீங்க. ஆனால் யார் சொல்லி ப்ரோட்டஸ்ட் பண்ணீங்க, அங்கே தான் மிஸ்டேக்கு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், என் வீடு எங்கன்னு கேட்டிருக்கணும். ஜஞ்சி பிளேரையா டோப்ளோ திகாவா, ஜஞ்சி பிளேரையா நகரி kerajaan negeri berjanji akan membina rumah dalam 7 bulan, mana pergi rumah itu. அது கேட்டிருக்கணும். அதுதான் ப்ரோட்டஸ்ட். இன்னொன்று வந்து நீங்க இப்பே கேளுங்க, அப்புறம் இங்க லைன் இருக்குன்ட்டு இல்லாட்டுனா உங்க எல்லாத்தையும் சத்துக்களி 2 கம்பமும் முடியும். நான் வரேன். இப்போ இதே கேள்வி உங்கள்கிட்ட வரும். சரி, நீங்க இருந்தீங்க தானே 15 வருஷம், அப்ப ஏன் அந்த தானா ரிசர்வ் கிரைதாப்பி எடுத்து நீங்க அப்ப வீடு கட்டலன்னு வரும், அதுக்கும் நீங்க சேர்த்து சொல்லி இல்லையே. ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து வேற ரைட் பிஎன் ஃபெடரல் கவர்மெண்ட்ல அது அந்த மாதிரி முட்டாள் மாதிரி கேள்வி கேட்டிருந்தேன், நல்லா கேள்வி. அது இன்னொன்னு 3 ஏக்கர் லேனை தான் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது ஸ்டேட் லைனோட சேர்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணால. ஏன் நான் கொடுக்க சொன்னேன்னா, ஏன் வந்து RSC கேட்டோன்னா, ஏன் வந்து ஃபெல்டாட்ட கேட்டோன்னா, இவங்க தான் உனக்கு வீடு, இவங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க குவார்டர்ஸா நீங்க கொடுத்தது இல்ல, அவங்களே சொந்தமா ஸ்டிங்கானா கட்டிட்டு இங்க இருந்து தான் அப்படிதானே அந்த கம்பெனி வேலை செய்ய, அப்படிதான் ஒரு ஆனிச்சு. அதால உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சிஎஸ்ஆர் உன் போர்ஷன் ஆஃப் லேண்ட் கூட ஸ்டேட் லேண்ட் கொடுக்கட்டும், கட்டுவோம். 286 என்னடா டேவிட், அந்த சீனி உருவான கம்புங் மானிஸ் அந்த சீனி கேலாங்காக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து பினாங்கில் உள்ள பெரும்பாலான இந்தியர், குறிப்பா பட்டோட்ல ஊஜோங் பத்துவா இருக்கட்டும், கம்புங் மானிஸா இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு ஃபீடப் பண்றதுக்காக வந்தவன் தான் நம்ம ஆளுங்க. இப்ப நீங்க ஊஜோங் பத்து பாத்தீங்கன்னா மாக்மண்டின் இண்டஸ்ட்ரியல் வந்து
60 உருவாகுது. அப்போ கட்டுறாங்க, எங்கெங்கேருந்தோ உள்ளவங்களாம் வந்து கட்டி சதுப்பு நிலமாக இருந்ததை கட்டி உருவாக்குறாங்க. இன்றைக்கி அது ஒரு நல்ல டவுன் ஆனோடனே ஓகே டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துக்கும். அப்படி தான் இதே மாதிரி தான் ரூமா ஈஜாவும் இருக்கட்டும், மாமண்டியில் அதாக இருக்கட்டும், இங்கே கம்போ மணிஸாக இருக்கும். கம்போ மணிஸ் வந்து முழுக்க அது பேரே கம்போ மணிஸ், ஏன்னா மணிஸ் கூலாவில் வேலை செய்கிறீங்க அதனால். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் இதை வந்து அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது டேவிட், கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை இது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ நீங்கள் ஊஜம் பொத்துனா நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வேறு கேளாங்களை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாக்மண்டின்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் கீழாங்கூலா வந்து இந்த மக்கள் அவங்களோட இவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்க அப்பா அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்து சீனி கம்பெனிக்காக வந்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சவங்க. ஸோ அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது ஒரு போர்ஷன் வந்து பார்க்க போனால் ஆர்ஐசியோ இல்லை அதான் கொடுத்தாகணும். நான் அவங்ககிட்ட பேசும்போது சீனி கம்பெனி என்ன சொன்னாங்களா, நாங்கள் வந்து நாங்கள் வந்து சீனி கம்பெனி இண்டஸ்ட்ரி நாங்கள் வந்து இந்த வீடு கட்டுறதில்ல, எங்களுக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும்னா நான் அப்போ தான் ப்ராஃபிட் இருந்தார் எல்லாம் இருந்தோம். நம்ம என்ன சொன்னோன்னா, நீ வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஏன்னா உன் நேரத்தில் இருக்காங்க, நீ கிளியர் பண்ண போனால் அவங்களுக்கு நல்ல இடம். நாங்கள் எப்படி கட்டுக்கு நான் சொன்னேன், நீ கட்டி கொடுக்க வேணாம், நீ லேனை கொடு டெவலப்பர் நாங்கள் கட்டிக்கிறோம், லேனை கொடு. உன் லேனை வந்து அதுவும் அந்த கடைசி தான் காமிச்சோம். அவன் வந்து இண்டஸ்ட்ரி பெருசாக 100 சைட்டு கட்டுறான். அந்த இப்போ இருக்கிற வீடு இதெல்லாம் வந்து பக்கிங் தான் வருது. ஏன் வருதுன்னா, ஏன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏன் எனக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக்கானா பிளான் பங்குனா வந்து மாசோ பண்ணிட்டானுங்க எம்பிஎஸ்பியில் உள்ள போட்டாங்க. பிளானை போட்டோன்னு இந்திராவாசி அந்த கடைசி வீடு வருஷம் இருக்குல்ல பங்டானுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் தான் பேசினேன், கண்டிப்பா அவன் வந்து இந்த இடத்துல வந்து கம்பெனி கட்ட விடுவோமான்னு கேட்டேன். இந்த இடத்துல கம்பெனியில அவங்களோட பக்கிங் தான் வருது. பக்கிங் வந்து பஃபர் ஜோன் வந்து பக்கிங் வருது. அவங்களோட பக்கிங் செஞ்சுட்டு பின்னால் தான் அந்த பிளான் ஃபுல் பிளான் வச்சிருக்கேன். ஃபுல் பிளானை பார்த்தேன் நான். அதனால தான் நான் வந்து யோசித்தேன், எப்படி இவங்க வந்து நம்ம கேட்டது 286 வீடு, இவங்க எப்பெல்லாம் 1000 வீடு தனியாக கட்ட போறாங்க, என்னது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் செய்யறாங்க, என்ன அதுக்கு காரணம்ட்டு விளங்குதா சதீஷ்? ஆமா, ஏன் எப்படி இவங்க இந்த இடத்துல ஃபாஸ்டா ரூவான்னு போட்டு வச்சிருக்காங்க, சீனி கம்பெனி எப்படி விட்டான்ட்டு. அப்புறம் வந்து ஃபெல்டா வந்து 30 வருஷம் சொன்ன ஃபெல்டா வந்து ரீசன்லியாக தான் எடுத்தான். ஆமா, ராபர்ட் காக் வித்துருப்பாங்க கம்பெனியை ஃபெல்டா கிட்ட. ஃபெல்டாட்டு காசு கொடுத்து வாங்கினது இந்த இத்தனை வருஷத்துக்கு சீனி உருவாக்குறதுக்கு. அதுக்கு தான் இப்போ வந்து அவன் பில்லியன் கணக்கில் போட்டு வேற இடத்துல போய் கம்பெனி செய்யணுமா? அதுவும் கம்பெனி எங்க தெரியுமா செய்ய முடியும், கடற்கரை ஓரம் தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த சீனி மெட்டீரியல் வந்து தண்ணியில தான் வரும், தண்ணியில வரும். ஆமா, ஸோ இதெல்லாம் இருக்கு. இது வந்து இவ்வளவு சிம்பிளா 10 வருஷத்துல வந்து நாசிய மந்திரி சொல்லிட்டு போறாரு. 10 வருஷத்துல முடியாது, 10 வருஷத்துல சென்று போகுது. ஏன்னா அது வந்து தொங்காங்களா அந்த இது சீனி வந்து இதால வரும், ப்ராசஸ் ரிஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்புறோம். ஆமா, சோ இட் ஹஸ் டு பீ இன் a pot ஏரியா. சோ பினாங்ல வந்து தரல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டீங்களா. அதான் சதீஷ் ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். இல்லை நான் அங்கே உள்ள ஆளு சதீஷ், எனக்கு தெரியாது, அங்கே உள்ள எல்லாத்தையும் தெரியும். அதான் ஓகே, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவங்க பிரச்சனை. பட் அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த மக்களுக்கு ஜட்ஜி பண்ண மாதிரி செஞ்சிருக்கணும். அது வந்து தவிர்த்துட்டாரு. அது தவிர்த்து உன்னால செய்ய முடியலன்னு அங்கே உள்ள மக்களை கிண்டி விட்டு நீங்க வந்து ஃபெல்டாக் ஏன் வந்து கம்பவுண்ட் மணிஸ் மக்கள் ஃபெல்டாக் எதிர்பார்ப்பிட்டு நீங்க வந்து லிஸ்ட்க்கு கூடாதுங்கன்னு பெற்று நீங்க கொடி பிடிக்கிறீங்க. பார்க்க போனா நீங்க என்ன சொல்லியிருக்கணும், கொடி பிடிச்சிருக்கணும், லிஸ்டுக்கு கொடு, எனக்கு 286 வீடை கட்டி கொடு, நீ தான் ஜட்ஜி பண்ண, இதே கவசாலாம் எனக்கு கட்டி கொடுன்னு. கம்பம் மெயின் ரோடு வேணான்னு இருங்க, அட்லீஸ்ட் அந்த கம்பமாச்சும் மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா அந்த லேண்டை எடுத்துக்கலாம். இன்னும் டைம் இருக்கு. இல்லைன்னா கம்பவுண்ட் மணிஸை வந்து கம்பவுண்ட் மெயின் ரோட்ல சேர்த்து விட்டுருவாங்க. அது எனக்கு தெரியும், அது முடியாத சண்டை தான் வருவாங்க. 2 இந்தியன் இருந்த அதிகமா இருந்த ஏரியா வந்து மொத்தமா அழிய போகுதுலாம், அழியப்பட்டி மாதிரி ஆக போகுது. இல்ல அவரு தான் இந்தியன் செட்டில்மெண்ட் சொல்லி அதை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்தியன் செட்டில்மெண்ட் வந்து ஐ மீன் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று கம்பவுண்ட் மெயின் ரோடு வந்து போகுது. அது வந்து கம்பவுண்ட் மெயின் ரோடு வந்து நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல வந்து ரயில்வே கோட்டஸா இருந்தது தான் கம்பவுண்ட் மெயின் ரோட் ஆனிச்சு, அது போகுது. இன்னொன்று வந்து சீனி கேலாங்கோட கோட்டஸ் சார்ந்த கம்மு மணிஸ் போகுது. இந்தியர்களுடைய இப்போ 36% இருக்காங்களா பிராயில இந்தியன் ஓட்டர்ஸ் முடிய போகுது. ஐ திங்க் பை இன்னொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இந்தியர்களுடைய வாக்கை குறைக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு கம்பம் மணிஸ் உள்ளவங்க நான் முன்னே பேசியிருக்கோம். கம்பம் மணிஸில் உள்ளவங்க வந்து எப்படி இருந்தாலும் கம்பம் மெயின் ரோட்டுக்கு போக மாட்டாங்க, வீடு கட்டினா போக மாட்டாங்க. அது வந்து அந்த ரைவல்ரி இருக்குல்ல, அந்த டைம் எப்படி கம்பத்தில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து வாங்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் கம்பத்தில் இந்திராவாசி கட்டும் போது கூட அவங்க அங்கே போகலையே, அவங்க தனியால் போனாங்க அந்த பாலம் கட்டும் போது. ஸோ அதெல்லாம் வந்து இது நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படிலாம் தெரியும். நம்ம வரான் பினாங் போன்லாம் நான் கோசம் 7 வச்சு பாய்ச்சல் இருக்கிறவங்களோட ஐசி தூக்கி பாருங்க. அதே மாதிரி தான் அவன் இந்தியன் சிங்க, அவன் பிறந்த சொல்ல இது மட்டும் தான் காமிக்காம இருக்கான் லைன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், நம்ம இங்கே உள்ள ஆள் யார் யார் எப்படி என்ன தேவைன்ட்டு. இப்போ ஜட்ஜி பண்ணிட்டாங்க 850 ஸ்கொயர் ஃபீட் கட்டி கொடுக்குறேன்ட்டு.
850 ஸ்கொயர் ஃபீட்டு எங்கே கட்ட போகிறீங்க? ஒன்று இந்த மக்களை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் உஜம் பத்து அங்கே ப்ராஜெக்ட் எழுதும் என்னைக்கோ பிளானிங் இருக்கு, அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎம் தானே டிசிஷன் எடுப்பாரு. சிஎம்க்கு என்னலாம் தெரியும்? அவர் அன்னைக்கே சொன்னாரு, நான் வந்து கம்பவுண்ட் ரோட்ல கட்டி கொடுத்துடலாமே, எல்லாத்தையும் இங்கே பீண்டா ஆக்கிடலாமன்ட்டு. பீண்டா ஆக்குறதுல தான் இருக்காங்க. ஆனால் அந்த கம்பவுண்ட் ரோட்டு அவங்களோட சொந்த நிலம்னு தெரியல. அதை ரம்பாஸ் பண்ண காரணம் கூட தெரியல. திரும்பி கொடுக்கறது எடுத்து கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம் அந்த லேண்டை. சும்மா எடுக்கல, அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, இங்கே வந்து ஒரு 40 மாடி கட்டிடுவோம், இங்கே 40 மாடி கட்ட டெவலப்பரில் வச்சிருக்காங்க. ஆமாம், டெவலப்பர் அரசாங்கத்தில் இருந்தால் இந்த நிலைமை தான் சதீஷ். ஸோ இது எனக்கு தெரியல அந்த டெவலப்பர் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி YB யோசிச்சு இங்கே உள்ள அடூன் எப்படி என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. ஆனால் கம்பம் மனிஷ் மக்கள் முடிச்சுக்குங்க. நீங்கள் முடிச்சுக்கலன்னா இதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். மலாய்க்காரங்க நிறையா இருக்காங்க, ஒரு இந்தியன்ஸ் ஒன்று இல்லை, மலாய்க்காரங்க சைஸபிள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தக்டேர்ன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே உள்ள இந்தியன்ஸ் தக்டேர்ன்றலாம் போயிடாதீங்க. தயவு செஞ்சு கடைசி மட்டும் அதை ஃபைட் பண்ணுங்க, அப்போ தான் முடியும் சதீஷ். அதே வேலையில் பார்த்தனா சதீஷ், இப்படி பார்த்தனா எல்லாம் கம்போங்காக டார்கெட் பண்ணிட்டு போகிறாங்க சதீஷ். Kampung Sungai Baru, அப்புறம் கம்பங் தம்பான் ஜிஞ்சாங்கு, அப்புறம் வந்து இது கம்பங் மனேசு, இந்த மாதிரி நீ பார்த்தனா நிறைய கம்பமா வந்து எஸ்டேட்டு எல்லாம் அந்த மாதிரி ஏரியா எல்லாம் டார்கெட் தெரியுமா சதீஷ்? இதுதான் சதீஷ். இதால் தான் நம்ம வந்து படிச்சு சொல்கிறோம் ஊரா எல்லாமே ஊரா இருக்கு. ஆனால் வந்து 100% எல்லாம் ஒத்துக்கிட்டான் தானா தான் இருக்கு. தானா அப்படிதான் 100%. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க போனால் அக்தா பங்காம்பிலான் தானா கவர்மெண்ட் எடுக்குதுன்னா, இப்போ பங்குனான் என்னத்துக்குன்னா அவாமா இருக்கணும். இந்த மீன்ஸ் பொதுவான இதாக இருக்கணும். போயிட்டு கொண்டோமினியம் கட்டுறது இல்லை. கொண்டோமினியம் கட்டுறதுக்காக அக்தா பங்காம்பிலான் தானா எடுக்க முடியாது. பணக்காரனுக்கு அதை வைக்க முடியாது. அவாமுக்கு தான் எடுக்க முடியும். ஆமாம், இதுதான் வந்து அந்த அக்தா பங்காம்பிலான் தானா. ஆனால் ஊரா வந்துச்சு, இப்போ அது எல்லாமே விரட்டுறானுங்க. ஊரா வந்துச்சுன்னா சாரிலா பாபா. கடைசியாக நம்ம ஊரா வந்து டீட்டெயிலாக பேசணும் டேவிட். இப்போ நான் ஒன்று சொல்கிறேனுங்களேன், இது வந்து நான் போன வாரத்தில் நான் கேரளில் இருந்தேன். அப்போ நான் பார்த்தது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஊரா வந்தால் டெபிலேட்டடாக இருக்கிற பில்டிங் வந்து புதுசாகவும் நல்ல ஒரு எல்லாம் நல்ல வாழ்க்கை நல்லா வரும், இதெல்லாம் சொல்கிறாங்க தானே டேவிட். நான் அப்பயே சொன்னேன், அது பிரச்சனை இல்லை, மெயின்டெனன்ஸ் ஃபீன்னு ஒன்று வரும். மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து அவன் கட்டுற இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீ நம்ம ஆளுங்களால் கட்ட முடியாது, வீடை வித்துட்டு ஓடுவாங்க பிங்கிரானுக்கு, குறிப்பாக இந்தியர்கள் மலாய்க்காரவங்கன்னு. நம்ப மாட்டீங்க டேவிட். போன வாரம் வந்து நான் வந்து கேரளா தங்கியிருந்தேன்ல, அப்போ வந்து நான் தங்கினது வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் பாருங்களேன். சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம தான் அந்த இதில் ஏபிஎன்பி அப்படி போயிட்டு வாங்கினேன். இப்போ நான் வந்து அந்த லிஃப்ட்டில் வந்து பேர் போட்டிருக்கானுங்க, யார் யார் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு ஃபார்மர் YB அடூனா இருந்து இன்றைக்கி வந்து மந்திரி பசாரோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி, ஒரு ஃபெடரல் கவர்மெண்டோட பாடியில் வந்து திம்பாலன் பொங்குரிசினா ஈஸிலி 7,000 8,000 அலவன்ஸ் கிடச்சிருது. அதுலேருந்து இது பொலிட்டிக்கல் செக்ரட்டரி வேறு இவெல்லாம் கிடைக்கிது. அந்த YBக்கு வந்து அவன் வந்து காசு கட்டல 2,600 இதில் போட்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு டக்குன்னு என்ன தெரியுமா போணுச்சு, இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் இதில் இருக்கா, 7,000 8,000 அலவன்ஸ் எடுக்கிறா, உனக்கு வந்து சம்பளம் வேறு இருக்குது. அலவன் மேபி வந்து அவளுக்கு வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ 50 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபேம் நாட் மிஸ்டேக்கன். உனக்கு வந்து பென்ஷன் கிடச்சிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இது இவ்வளோ எடுத்தே வந்து ஒன்னாலே கட்ட முடியலன்னா, கம்பத்தில் உள்ளவங்களை கொண்டு போயிட்டு சாதாரணமாக 20 வழி கட்டிக்கிட்டு இருந்தவங்களை கொண்டு போயிட்டு நாளைக்கு 200 எப்படி கட்டுவாங்க டேவே? அந்த பேர் அங்கே இருக்கு. இதில் சில நேரம் என்ன சொல்லுவாங்க, அவள் பேராக இருக்காதுன்ட்டு. அந்த பர்டிகுலர் நேம் வந்து காமனான நேமு, ஆனால் அவன் நேமில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது வெரி அல்டாக்லிலா, உடனே நம்ம ஆள்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான் பாருங்கன்ட்டு பார்த்தா அவள் தான். ஸோ உன்னாலே கட்ட முடியலண்ணா சாதாரண மக்களால் எப்படி கட்ட முடியும்? ஸோ ஊராக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சால் சரி, பார்ப்போமே என்ன நடக்குது. இல்லை நீங்கள் அப்படி துரோவாக இருக்குது, ஆய்சோவாக இருக்குன்னா, இந்த பினாங்கில் இருக்க ஜலான் பீச் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் மெக்லம் ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டு, இந்த ஸ்ட்ரீட்டில் இப்போ யுனெஸ்கோ அழக்கிறாங்களா, அந்த பில்டிங் நான் அழகழகாக இருக்கா, மேலே எத்து போய் கிடக்கும். ஆமாம் ரைட்டா இல்லையா? அது யுனெஸ்கோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பில்டிங் தான் செய்யணும்னு இவனுங்க கொண்டு அவனுங்க சொத்தை கரெக்டாக பார்த்துக்கிறானுங்க. உடச்சிட்டு அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டியது தானே, செய்ய மாட்டானுங்க. புரிஞ்சா சரி. சரி சதீஷ், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அடுத்த செஷன் ஒன்று பேசணுமா, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நிறைய பேசணும் டேவிட். ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஆமாம் தெரியும். விஜயோடைய பெரிய பரபரப்பு. ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, என்ன தமிழ்நாட்டை பற்றி பேச மாட்டேறீங்க, உலக பாலிடிக்ஸ் பேசுறது. உலகத்துலேயே நிறைய நடந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலஸ்தீனை வந்து அப்படியே கண்டினியூஸாக UK இது பண்ணி, ஆஸ்திரேலியா பண்ணி, நேற்று ஃப்ரான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு படி மேலே போயிட்டு சிங்கப்பூர் ரெக்கக்னைஸ் பண்ணல. பட் அந்த இஸ்ராயல் செட்டிலர்ஸ் இருக்காங்களா, அந்த என்ன சொல்லுவீங்க
நம்ம இது செட்டிலர்ஸ் இருக்காங்களா அவங்கள வந்து செங்ஷன் பண்ணுது சிங்கப்பூர், தி கேனாட் என்டர் சிங்கப்பூர் அப்படின்ட்டு. ஸோ ஒரு உலகத்தில் என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. பிரிக்ஸு, அப்புறம் வந்து சார்லி கர்க்கோட அதில் பார்த்தோன்னா அப்போ அதுவும் இது வேற ப்ரோட்டஸ்ட், பிலிப்பீனில் ப்ரோட்டஸ்ட், ஃப்ரான்ஸில் ப்ரோட்டஸ்ட், நெதர்லாண்டில் ப்ரோட்டஸ்ட் மேட்ச் லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவில் சொல்ல தேவையில்லை, சிக்காகோவில் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நாட்டில் வந்து ப்ரோட்டஸ்ட் வர ஒரு வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பேசல, இந்தியன் பாலிடிக்ஸும் நம்ம கொஞ்சம் நாளாக பேசல. மேபி அடுத்ததில் நம்ம அது பேசுவோம். இப்போயே சொல்லிக்கிறோம், கோவப்படாதீங்க. சரி தாவிக்காவா டிஎம்கேவா டிவிகேவா டிஎம்கே அதே தான். அது என்ன ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஹரிஷ், இதான் கடைசி என்னன்னு கேட்டுக்கிறேன்னா, மீண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், காமெண்ட் பண்ணுங்கள், எது இருந்தாலும் செய்யுங்களேன். எது எங்களை ரீச் பண்ண முடியும் மக்கள்னு பாருங்கள், அது செஞ்சால் ஓகே. மறந்துடாதீங்க, நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், காடி இன்சூரன்ஸ் தான் சதீஷ் சொல்லுங்கள், எடுங்க தாராளமாக. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இதான் கேட்டுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். அரட்டை மரம் சேம்பாங் பக்கம்.